இந்த வீடியோல ஃப்ரீலான்சிங்னா என்ன, ஃப்ரீலான்சிங் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றது, நமக்கான வெப்சைட்டை எப்படி நாமளே கிரியேட் பண்றது, மெசேஜ், மெயில், ஃபேஸ்புக், லிங்க்டின்ல எப்படி நம்மளோட கிளையண்ட்டை நம்ம ரீச் பண்றது, தென் அது மட்டும் இல்லாம ஃபைனலா எப்படி ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்றதுன்னு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், லெட்ஸ் ஸ்டார்ட். What is one important skill that you think everyone should have? எந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில் வந்து ஒருத்தருக்கு ஆக்சுவலி கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ இது எல்லாமே சொல்லியிருந்தீங்க. பட் ஒரு ஃப்ரீலான்சர் நீங்க ஆகணும்னா இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் சொல்லிட்டு ஒரு ஸ்கில் இருக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனா வந்து நீங்க எங்க வேணா போயிட்டு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நெட்வொர்க்கிங் இஸ் சம் வாட் டிஃப்ரெண்ட். நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி ஒரு லைஃப் சேவிங் ஸ்கில், நாட் ஓன்லி ஃபார் ஃப்ரீலான்சர்ஸ், ஈவன் ஃபார் யுவர் லைஃப். ஸோ நெட்வொர்க்கிங்னா என்னன்னா வந்து இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் கனெக்ஷன்ஸ் அண்ட் பில்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகேங்களா? இந்த கனெக்ஷன்ஸ் வந்து தே ஆர் கோயிங் டு ப்ரொவைட் யூ அட்வைஸ், ஆர் எல்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ண போறாங்க, ஆர் எல்ஸ் வந்து எதனா ஒரு வேல வந்து தே ஆர் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஓகேங்களா? ஸோ இந்த நெட்வொர்க் பண்றது அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒரு மூவிஸ் மூலமா என்ன சொல்லலான்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த தாடா படம் பார்த்துருப்பீங்க. மேபி நீங்க பார்த்துருக்கீங்களா? தாடா படம் பார்த்துருப்பீங்க. கவின் அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து விடிவி கணேஷ் வந்து வருவாரு. ஸோ அவர்கிட்ட வந்து இவர் சும்மா இந்த ப்ராப்ளம்ஸா சொல்லிட்டு இருக்கும்போது அவரு வந்து ஓகே, நான் வந்து ஒரு ஒர்க் உங்களுக்கு பார்த்து தரேன், இவர்கிட்ட போய் பேசுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி வில் கிவ் அ கான்டாக்ட். அவர் போயிட்டு அங்க பேசும்போது இவரு உங்களை ரெஃபர் பண்றாரு, நான் எடுத்து உங்களை ஜாப்ல எடுத்துக்கிறேன், நீங்க ஜாப் போயிட்டு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் நெட்வொர்க்கிங். ஓகேங்களா? அதே படத்துல இன்னொரு பேட் நெட்வொர்க்கிங் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு இதுவா இருக்கும், மேபி அந்த ரிலேட்டிவ் சம்திங் இதுவா இருக்கும். பட் ஒரு குட் நெட்வொர்க்கிங் வந்தா இதுதான் அது. ஸோ அந்த விடிவி கணேஷ் அண்ட் அந்த கவின் கேரக்டர் வந்து ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஏதோ ஒரு வகையில் அவங்க மீட் பண்ணிட்டு தே ஆர் கிவிங் தே ஆர் சம் ஆர் பில்டிங் கனெக்ஷன் வித் தம். பட் அவர் மூலமா இவருக்கு ஒரு நல்லது நடக்குது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் வந்து நீங்க ஃப்ரீலான்சிங்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல வரும்போது நெட்வொர்க்கிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு இன்ட்ரோவர்ட், எனக்கு வந்து மற்றவங்க கிட்டலாம் பேச பயம், எனக்கு வெளியே போய் ஒருத்தவங்கிட்ட டக்குன்னு அப்ரோச் பண்றதுல பயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃப்ரீலான்சிங்ன்ற ஒரு விஷயத்துல வந்து ஆக்சுவலி யூ ஷுட் ஓவர் கம் தட். ஏன்னா வந்து யூ ஷுட் பி தி ஃபர்ஸ்ட் இனிஷியேட். நீங்க தான் இனிஷியேட் பண்ணணும் ஒரு கான்வர்சேஷனை. ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்காரு, ஆர்எல்ஸ் வந்து ஒரு ஆண்டர்பிரினர் இருக்காருன்னா நீங்க தான் போயிட்டு ஒரு கான்வர்சேஷனை அவர்கிட்ட இனிஷியேட் பண்ணணும். தே ஆர் நாட் கோயிங் டு கம் டு யூ. நீங்க தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, நோ இஷ்யூஸ். தமிழ்ல நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க பேசுறது தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங்னா ஜஸ்ட் நேரில் போய் பேசணும் அப்படின்னு இல்லை, ஈவன் இன் ஆன்லைன் கனெக்ட் வித் பீப்புள், பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். எக்ஸாம்பிள் லிங்க்டின்ல ஒரு நல்லா ஒருத்தர் போஸ்ட் போட்டுட்டு இருக்காரு, ஆர்எல்ஸ் வந்து உங்க பழைய ஸ்கூல்ல ஒருத்தர் படிச்சவரா இருப்பாரு, அவர் இப்போ ஏதோ ஒரு ஒர்க்ல வந்து நல்லா பெரிய ஆளா இருப்பாரு, அவர் வந்து நிறைய சோஷியல் மீடியால ஆக்டிவா இருப்பாரு அப்படின்னா அவர்கிட்ட ஜஸ்ட் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பழைய ஆக்சுவலி உங்களோட கனெக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணுங்க, ரீகனெக்ட் பண்ணுங்க எல்லார்கிட்டயும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நெட்வொர்க்கிங்ல வந்து ஒரு ஃப்ரீலான்சிங்ல வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க நெட்வொர்க் பண்றீங்க, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்க நெட்வொர்க்கிங் வந்து நீங்க பெருசா வச்சிருக்கீங்களோ அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து ஃப்ரீலான்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு அப்வொர்க்கோ இல்லைன்னா freelancer.comலயோ போயிட்டு ஏதோ ஒரு ஜாப்ல ஏதோ ஒரு கிக்ல போய் அப்ளை பண்ணி அதை அந்த கிளைண்ட்டை வாங்குறதுக்கு கிடையாது ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங் இட்ஸ் ஆல் அபவுட் நெட்வொர்க்கிங். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்க கனெக்ஷன், உங்களோட நெட்வொர்க் பேஸ் பெருசா இருக்கோ யூ ஆர் கோயிங் டு கெட் தட் மச் கிளைண்ட்ஸ். ஏன்னா வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணி கிடைக்கிற ஒரு ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை விட உங்களோட ரெஃபரல் மூலமா கிடைக்கிற ஒரு ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டா யூ ஆர் கோயிங் டு கெட் தட். புரியுதுங்களா? உங்க ரெஃபரல் மூலமா உங்க ஃப்ரெண்டு வந்து ஓகே இவன் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், இவர் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், அவன் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து ரெஃபர் பண்ணி விடுவாரு. ஓகே நீங்க வந்து இந்த இவர் வந்து ஒரு பிசினஸ் பண்றாரு, இவருக்கு கொஞ்சம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஃபரல் தான் அங்க ஒர்க் ஆகும். நீங்க ஆன்லைன்ல ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. 30% 20% சான்சஸ் தான் உங்களோட ப்ரொபோசல் எடுத்துக்கிறது. பட் இதுவே நீங்க வந்து ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரெஃபரல்ல கிடைக்கிற ஒரு கிளைண்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பில்ட் யூ.
ஓகே. அதனால நெட்வொர்க்கிங் தான் நான் அந்த சொல்ல விரும்பினேன். அந்த லைஃப் சேவிங் ஸ்கில் எல்லார்கிட்டயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்கில். ஏன்னா வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல நானும் ஒரு இன்ட்ரோவர்ட், எனக்கும் வந்து ரொம்ப இங்கிலீஷ்லாம் வராது, ரொம்ப கம்யூனிகேஷன் ரொம்ப புவர். இப்பயும் ஐ ஆம் பில்டிங் இட். பட் மோர் ஓவர் வென் ஐ ஸ்டார்டட் நெட்வொர்க்கிங், எனக்கு அப்பதான் அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் புரிஞ்சது. ஓகே, ஒருத்தங்கிட்ட நம்ம போயிட்டு பேசும்போது, நம்ம போயிட்டு கனெக்ட் ஆகும்போது தான் வந்து வி ஆர் கோயிங் டு கெட் தட் ஒன். கரெக்டா? நம்ம வந்து நம்ம ஆட்டிடியூட்னாலயோ இல்ல நம்மளுக்கு பேச வரலனாலயோ நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா வி ஆர் கோயிங் டு சிட் இன் தி சேம் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு ஃப்ரீலான்சிங் சொல்லிட்டு ஒரு விஷயத்துல வரும்போது நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்ல வந்து நல்லாவே பில்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ப்ரோ நெட்வொர்க்கிங் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு பி வெரி கான்ஃபிடென்ட். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தாதான் யூ ஆர் கோயிங் டு அப்ரோச் தட் கிளையண்ட். உங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்லை, உங்களுக்கே வந்து எதுவுமே தெரியல, நீங்களே ஒரு லேர்னிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த கிளைண்ட்டை வந்து கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் உங்களால பெருசா ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் என்ன, நீங்க வந்து எதுல போக விரும்புறீங்க அதை தெரிஞ்சுட்டு அதுல பில்ட் பண்ணுங்க. உங்க ஸ்கில்ஸ் வந்து அதுல பில்ட் பண்ணுங்க. நீங்க வந்து அதுல நல்லா லேர்ன் பண்ணுங்க அதுல. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த விஷயத்த நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். உங்க ஸ்கில்ஸ் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் நான் ஃப்ரீலான்சிங் அப்புறம் சோஷியல் மீடியா தான் நான் எடுக்க போறேன், இல்லைன்னா கிராஃபிக் டிசைனிங் தான் நான் பண்ண போறேன் அப்படின்னா அதுல வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து அதுல வந்து ஒரு ஜஸ்ட் இந்த மாதிரி வெபினார்ஸ் அட்டன் பண்றதா இருந்தாலும் சரி, அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டி அதுல எவ்வளவு நாலேஜ் எடுத்துக்க முடியுமோ அவ்வளவு நாலேஜ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை மாதிரி இருக்க ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணுங்க. ஏன் இந்த மாதிரி இருக்க ஃப்ரீலான்சர்ஸ் அவங்க வந்து என்னோட காம்படிஷன் தானே அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. தே ஆர் ஆல்சோ ஜஸ்ட் லைக் யூ. ஸோ அவங்க வந்து நீங்க ஏன் அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் போய் டைரக்டா போய் ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு பேச சொல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிங்க்டின்ல ஒரு கனெக்ஷன் ஆகுங்க, ஒரு இன்ஸ்டாகிராம்ல பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? அது மாதிரி கனெக்ட் ஆகுங்க. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க எப்படி ஒரு டே டு டே லைஃப்ல அவங்க வந்து அவங்க என்னென்ன பண்றாங்க, அவங்க வந்து என்னென்ன போஸ்ட் போடுறாங்க, எப்படி கிளைண்ட்ஸை ரீச் பண்றாங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு ஷேர் தட். ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து உங்களுக்கு வந்து அவர் சொன்ன சில பாயிண்ட்ஸ் ஏதோ பிடிச்சிருக்கும். அப்போ நீங்க போய் டைரக்டா ஒரு டிஎம்ல போய் ரீச் பண்ணலாம். ப்ரோ இதை பத்தி சொல்லியிருந்தீங்க, இதை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ தே ஆர் கோயிங் டு கனெக்ட் வித் யூ தேர். அதுக்கப்புறம் வந்து இது மூலியமா கிடைக்கிற இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, ஃப்ரீலான்சர்ஸ்குள்ள வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன், ஜஸ்ட் லைக் இப்போ நான் சொன்னது இந்த பாத்தீங்களா, எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்டை வந்து என்னால எனக்கு டைம் இல்லை அதை பண்றதுக்கு. ஸோ ஐ எம் கெட்டிங் சம் அதர் பர்சன் ஃபார் தட். நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட நெட்வொர்க் பண்ணிட்டு இருந்தேன் 3 நாளா. ஸோ நீங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு கிவன் அசஸ்மெண்ட். ஸோ நாங்க வந்து ஓகே, இவர் வந்து கரெக்டா இருப்பாரு, மேபி இவரை ப்ராஜெக்ட் குள்ள எடுத்துலாம்னு சொல்லிட்டு ஐ கேவ் 5 நேம்ஸ். ரைட்? ஸோ அதே மாதிரி தான் மற்ற ஃப்ரீலான்சர்ஸும். சப்போஸ் அவங்க டைம் இல்லை அப்படின்னா அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. அவுட் சோர்ஸ்னா என்னன்னா, உங்களை மாதிரி ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட கனெக்ட் பண்ணி, ப்ரோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க, ஐ வில் ஹேண்டில் இட், பட் நீங்க வந்து முடிச்சு கொடுத்துருங்க, யூ வில் கெட் த பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட நான் கனெக்ட் பண்ண சொல்றேன். ஃபர்ஸ்ட் பில்ட் யுவர் நெட்வொர்க் பை தட். இந்த ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணதுக்கு வந்து ஒரு ஒரு ரிசோர்ஸ் ஆக்சுவலி உங்களுக்கு வச்சிருக்கேன் நான். ஆக்சுவலி இந்த டாக்குமெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய விஷயம் வந்து இல்லை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நான். இது எங்கன்னா ஒரு டிரைவ்ல போட்டு சேவ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல இம்பார்ட்டண்டா ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் ஆக போகுது, இப்போயும் உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. இல்லை நிறைய ரிசோர்சஸ் நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அது ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணா யூ வில் கெட் திஸ் இன்டர்ஃபேஸ் ஹியர். ஸோ கொடுத்துருக்க டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு சாட்ல நான் லிங்க் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஓப்பன் த டாக்குமெண்ட். ஸோ இது வச்சு தான் இன்னைக்கு டேவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதாவது டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டு இது ஒரு டேப்லயோ இல்லை தனியாக நீங்கள் இது பாருங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் டு ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். இது ஆக்சுவலி இது மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க, நிறைய இன்ஸ்டியூட்ஸோ இல்லைன்னா வந்து ஒரு வெபினார்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. நான் ஜஸ்ட் ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ லிங்க்டினோட ஃப்ரீலான்சர்ஸ் அதாச்சும் இப்போ இருக்க தமிழ் அண்ட் ஆல்சோ மிக்ஸ்டப்பாக இருக்கு. ஸோ நான் ஃபாலோ பண்ற சில ஃப்ரீலான்சர்ஸோட ஒரு ப்ரொஃபைல்ஸ் தான் உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்களாம் வந்து நல்ல கண்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். மேபி அவங்க போடுற கண்டென்ட்ஸ்னால நீங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி யூ கேன் ஆல்சோ மேக் லைக் தட் கண்டென்ட்ஸ். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் தீஸ் ஆர் ஆல் இவங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ரீலான்சர்ஸ், சென்னை பேஸ்ட் ஒரு தமிழ்நாடு பேஸ்ட்ல இருக்கவங்க. சில பேர் வந்து நான் இன்டர்நேஷனல் பேஸ்ட்லையும் சில நடுவில் சில பேர் கொடுத்துருப்பேன். ஸோ அவங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.
உங்களுக்கு வந்து நல்ல கண்டென்ட்ஸ்லாம் நீங்க பார்ப்பீங்க. ஸோ யூ வில் கெட் மோர் இன்ஃப்ளூயன்ஸ்டு. ஓகே. ஸோ இப்பயே ஃபாலோ பண்ணீங்கன்னா லேட் ஆன் போயிட்டு ஒருத்தராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட ஃப்ரீலான்சர் கிட்ட நான் கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி கனெக்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் அவங்களோட போஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மற்ற பிஸ்னஸ் ஓனர்ஸோ இல்லை மற்ற ஃப்ரீலான்சர்ஸோ நீங்கள் ஒரு அட்டென்ஷன் கெயின் பண்ண போறீங்க. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட கனெக்ட் பண்ண போறாங்க. ஸோ அது மாதிரி வந்து பில்ட் யுவர் சோஷியல் நெட்வொர்க் இன் லிங்க்டின். ஒரு ஃப்ரீலான்சரா ரொம்ப முக்கியம் அது. ஓகேங்களா? ஸோ எல்லாரும் அந்த டாக்குமெண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் கீழே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். லேட் ஆன் கம்மிங் தி கிளாஸ் நான் வரேன் அதுவும். இப்போ திரும்பவும் நம்ம கிளாஸுக்கு வந்துடலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீலான்ஸை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ரிசர்ச் யுவர் சோஷியல் சர்க்கிள். நான் சோஷியல் சர்க்கிள்னா என்ன சொல்லணும்னா, உங்களோட சர்க்கிளில் வந்து ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணுங்க. ஆக்சுவலி யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க இப்போ ஒரு ஒர்க்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ட்ரை டு கனெக்ட் வித் தம். ஜஸ்ட் அவங்க என்ன ஸ்டோரி போடுவாங்க, சும்மா என்ன ரிப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ற, இது பண்ற, இப்போ எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஸோ அது என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்க, அது மாதிரி ஜஸ்ட் வந்து உங்க சோஷியல் சர்க்கிள ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோத்ரூ பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஜஸ்ட் அவங்க வீடு வேலைன்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டா இருந்திருக்கும். உங்களுக்குலாம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட ரிலேட்டிவ்ஸோ ஆக்சுவலி வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா கூட இருக்கும். அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்றாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க சோஷியல் சர்க்கிள் கூட கனெக்ட் பண்ணுங்க. அவங்களாம் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, வாட் தே ஆர் டூயிங். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து அவங்க கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது எஸ்டாப்ளிஷ் யோர் செல்ஃப் ஆஸ் எ டிஜிட்டல் மார்க்கெட்டர் டு டெம். நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் கிளைண்ட் கேட்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கே ஆர்எல்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கோ இல்லை அவங்க ரிலேட்டிவ்க்கோ ஒரு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படும் போது தே வில் ரிமெம்பர் யூ. ஓகே, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ரிமெம்பர் யூ. ஓகேங்களா? அதனால சோஷியல் சர்க்கிளை வந்து ஜஸ்ட் நோ பண்ணி வச்சுக்கோங்க. யார் யாரு என்னென்ன பண்றாங்க, நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க. கனெக்ட் பண்றது ரொம்ப சிம்பிளுங்க. உங்க பழைய குரூப் இருக்கும், ஜஸ்ட் போய் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் வந்து உங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாரா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டுட்டு இருப்பாங்க, அதை ஜஸ்ட் லைக் மட்டும் பண்ணாம எதனா ஒன்று ரிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுங்க அதுல. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் வந்து சோஷியல் சர்க்கிளை ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஸோ அதுலேயே வந்து சின்ன சின்னதா நீங்க நெட்வொர்க்கிங் வந்து அதுலேயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசணும்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் தெரியாதவங்க கிட்ட போய் பேசலாம். ஸோ இந்த ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வந்து நீங்க பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணிட்டு அதில் நிறைய போஸ்டோ ஸ்டோரிஸோ இல்லைன்னா வந்து வீடியோஸோ அதுமே வந்து அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நீங்க அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யூஆர் ஜஸ்ட் ஷோகேசிங் யூ ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர். சும்மா சாட் ஜிபிடில வந்து ஒரு கண்டென்ட் இருக்கும், அதை வந்து ஒரு டிசைனா மேக் பண்ணி உங்க லிங்க்டின்ல அப்லோட் பண்ணுங்க. ஆர் லிங்க்டின்ல வந்து நீங்க போயிட்டு டைரக்டா டிசைன்லாம் பண்ண முடியாது அப்படின்னா டெக்ஸ்ட் ஒன்லி ஆப்ஷன் கூட லிங்க்டின்ல இருக்கு, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போடுங்க. ஸோ நீங்க இதுமாதிரி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்னு சொல்லிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. சப்போஸ் ஃபியூச்சர்ல வந்து உங்க ஃப்ரெண்டு யாருன்னா ஒருத்தர் உங்க கிளைண்டா வராருங்க. அப்போ வந்து ஓகே இவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு உங்களை போய் பார்க்கும்போது நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. கரெக்டா? அட்லீஸ்ட் அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு உங்களுக்கு வரத்துக்கு முன்னாடியாச்சு உங்களோட லிங்க்டின் ப்ரெசன்ஸையோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ப்ரெசன்ஸையோ பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிளைண்ட் கிடைக்கலன்னா பரவாயில்ல, பில்ட் பண்ணிட்டே இருங்க. ஏதோ ஒரு நாள் ஒரு கிளைண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது உங்க ப்ரொஃபைல தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்பாரு. உங்க ப்ரொஃபைல்ல ஒண்ணுமே இல்லைன்னா தே ஆர் நாட் கோயிங் டு கிவ் யூ தட். கிளியரா நான் எதுக்கு பில்ட் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் உங்க ப்ரொஃபைலை பில்ட் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் எடுத்துவாங்க. நிறைய லிங்க்டின்ல நிறைய பேர்கிட்ட கனெக்ட் ஆகுங்க, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க. ஸோ அதனால வந்து அவங்களும் ரிட்டர்ன் லைக் ஆர் ரிட்டர்ன் கமெண்ட்ஸ் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து லிங்க்டின்ல பில்ட் பண்ணோம். அது மாதிரி பண்ணும்போது வந்து யூ ஆர் கோயிங் டு கெட் யுவர் பிரசன்ஸ். இது வந்து நெட்வொர்க்கோட ஆன்லைன்ல பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் இது வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்லைன்ல நீங்க பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம். இது மாதிரி பிசினஸ் ஈவெண்ட்ஸ் இருக்கும். ப்ரோ பிசினஸ் ஈவெண்ட்ஸ் தான் இந்த கோட்ல ஃபுட் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து இந்த ஃப்ரீலான்சர்ஸ்லாம் மீட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் மீட்டப், சின்ன மீட்டப்பா இருக்கும் அது. ஜஸ்ட் ஒரு காஃபி மீட்டப் ஆர்எல்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்தி மீட் பண்ணுவாங்க. அவங்களே வந்து ஈவெண்ட்ல வந்து அவங்களே பேசுவாங்க வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்எல்ஸ் வந்து பிசினஸ் மீட்டப்ஸ்மே இருக்கும். சின்ன சின்ன பிசினஸ் வந்து அவங்களோட பிசினஸ் வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி நான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிசினஸ்க்கு வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஈவெண்ட்ஸ், அது மாதிரி ட்ரேட் ஷோஸ்லாம் போயிட்டு அட்டன் பண்ணுங்க.
அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து நீங்க நிறைய பேரோட பிசினஸ் என்னென்ன பண்றாங்க, அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படிலாம் நம்ம கிட்ட வந்து அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் ஃபர்ஸ்ட் லேர்ன் தட். ஸோ இதுவே ஈவெண்ட்ஸ் அண்ட் ட்ரேட் ஷோஸ் தான் எப்படி எங்க ப்ரோ நடக்கும், அதை நான் எப்படி ப்ரோ தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் போயிடுங்க. வேர்ட் டாக்குமெண்ட்ல ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்ஸ். ஸோ இதுல வந்து இந்த ஈவெண்ட்ஸ்லாம் எங்கெங்க நடக்கும், சென்னை பேஸ் ஆர் ஆல்ஸ் நீங்க வேற எதனா ஊரா இருந்தா கூட இந்த வெப்சைட்ஸ்ல போயிட்டு ஜஸ்ட் வந்து நீங்க லாகின் பண்ணி ஆர்எல்ஸ் நீங்க ஜஸ்ட் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ சென்னையில இந்த வீக் வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது. நார்மலா நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குவாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பிசினஸ் ஈவெண்ட்ஸ் எதுனா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதனால இந்த ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்ஸ்லாம் வந்து எங்கன்னா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அதுல வந்து இதுல இருக்கு. ஓகே கைஸ். ஸோ ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்ஸ் இல்லை ரெஜிஸ்டர்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் எதுனா இந்த சண்டே நாளைக்கு சண்டே தான். ஸோ எதனா ஒரு பிஸ்னஸ் ஈவெண்ட் நடக்குதா, எதனா ஒரு வெபினார் ஈவெண்ட் ஆஃப்லைன் வெபினார் ஈவெண்ட் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை போய் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 வெபினார் 2 ஈவெண்ட்ஸோ 3 ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஷையாக தான் ஃபீல் பண்ணுங்க. போக வந்து அதுவே பழகிடும். ஓகேங்களா? அதனால இந்த வெப்சைட்ஸ்லாம் பார்த்துங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா, அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு குரூப்ஸ் அண்ட் பேஜஸ் டு ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். இவங்களும் வந்து இப்போ சென்னை ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப் இருக்கு. இந்த கிளப்ல வந்து ஆஃபன் மந்த்லி மீட்டிங்ஸ் நடக்கும். பட் பெய்ட் மீட்டிங்ஸ் நடக்குவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவங்க போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் அதில் இருப்பாங்க. இந்த தமிழ் ப்ரொனரோ சேம் டைப் அண்ட் ஸ்டார்ட் அப் டிஎன் ஏதாச்சும் இது வந்து தமிழ்நாடோட கவர்மெண்ட் வெப்ஸ் இது இனிஷியேஷன். ஸோ இங்கேயும் வந்து நிறைய நேரத்தில் வந்து இந்த பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ் தான் நடத்துவாங்க. ஸோ அங்கே கூட நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் யூ கேன் நெட்வொர்க் வித் சம் அதர் பர்சன். அண்ட் அண்டர் டாக்ஸ் ஆஃப் மெட்ராஸ் இவங்களும் வந்து சேம் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் மார்க்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் ஃப்ரீலான்சிங் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேஜஸ்லாம் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்ஸும் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஜஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அட்லீஸ்ட் எனக்கு வந்து அதில் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரில ப்ரோ அப்படின்னா கூட ஜஸ்ட் போயிட்டு அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணும்போது யூ வில் நோ. ஓகே கைஸ், ஃபைன். ஸோ கம்மிங் அகைன் டு நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங்கில் வந்து அடுத்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஈவெண்ட்ஸ்லாம் போகிறீங்க, ட்ரேட் ஷோலாம் போகிறீங்க, ஆஃப்லைனாக இறங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் கார்டு இருக்கணும். அதாச்சும் ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கணும். விசிட்டிங் கார்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கேன்வால போயிட்டு ஒரு பிஸ்னஸ் கார்டு அப்படின்னு பிஸ்னஸ் கார்டு அப்படின்னு போடுங்க, இல்லைனா விசிட்டிங் கார்டுன்னு போடுங்க. உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் வரும். டெம்ப்ளேட்ல ஜஸ்ட் எடிட் பண்ணுங்க. எடிட் பண்ணிட்டு உங்க இன்ஃபர்மேஷன் மட்டும் எடிட் பண்ணிட்டு பக்கத்துல இருந்தா பிரிண்டிங் கார்டா இருக்கும். அங்க போயிட்டு ஒரு 100 பிரிண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. அந்த 100 பிரிண்ட்ஸ் மட்டும் ஒரு கார்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைன் வந்து அவங்களுக்கு அனுப்புறீங்க. அனுப்பிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் இந்த விசிட்டிங் கார்டு நான் வாங்கி வைக்கிறேன், சப்போஸ் நீங்க ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ண மாட்டோம் அப்படின்னா கூட விசிட்டிங் கார்டு அட்லீஸ்ட் ஒரு 10 விசிட்டிங் கார்டாச்சும் எப்படின்னா அடிச்சிருங்க. நீங்க ஒரு ஃப்ரீலான்சர் ஆக போறீங்க அப்படின்னா. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா வந்து ரீசெண்டா வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு என்னோட மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து இங்க சென்னை மவுண்ட் ரோட்ல இருக்க ஒரு ஷாப் போயிட்டு ஓகே ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அங்க வந்து ஒரு வடக்கு நண்பர், ஐ மீன் ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அவர் தான் வந்து ஜஸ்ட் ரிப்பேர் பண்ணாங்க. அங்க பேசிட்டு இருக்கும்போது வந்து அவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த கூகுள் பிஸ்னஸ் ரிவ்யூஸ் எடுத்துனது. ஸோ இது பத்திலாம் வந்து டாக்கிங். எனக்கு வந்து ஜஸ்ட் ஹிந்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. பட் ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ பேசிட்டு இருந்தாங்க. நான் மொபைல் ரெடி பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மொபைல் ரெடி பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் கேட்டேன், இது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, தேடிட்டு இருக்கீங்களா, என்ன கேள்வி நீங்கள் பேசுறது கேட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்ன ப்ரோ பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமாம் ப்ரோ நான் பார்த்துட்டு இருக்கேன், இதுமாதிரி வந்து எங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்மே ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. தென் அவர்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், நான் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆல்ரெடி இந்த வெப்சைட் இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் நான் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஷோ பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து ஓகே ப்ரோ நம்ம ஜஸ்ட் ஃபர்தரா பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது என் பர்ஸ்ல இருக்க ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து அவர்கிட்ட நான் கொடுத்துட்டு வந்தேன். நீங்க ஃபர்தரா என்ன வேணும்னா நீங்க கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஐ காட் அ கால். நாங்கள் அவர்கிட்ட கனெக்ட் பண்ணிட்டு ஃபர்தர் வந்து பேசிட்டு இருக்கேன் இப்போ. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து ஒரு விசிட்டிங் கார்டு தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் ப்ரோ நான் ஃபோன் நம்பர் அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு
எப்படி சொன்னா ஒரு மரியாதையா இருக்காது. இட் வில் நாட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல். உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க வாங்கிக்கிறேன், இல்லைனா வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இட் நாட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல். நீங்க எஸ்பெஷலி ஒரு ஈவெண்ட்ஸ் போகும்போது உங்க கையில வந்து ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கணும். யாருன்னா வந்து நீங்க நெட்வொர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து நீங்க கொடுக்கணும். அப்பதான் வந்து தே வில் ஃபர்தரா அவங்க காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா தே வில் காண்டாக்ட் யூ, ஆர் எல்ஸ் தே ஆர் கோயிங் டு கீப் த கார்டு வித் தம். ஏதோ ஒரு இடத்துல வந்து இட்ஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஜஸ்ட் ஒரு விசிட்டிங் கார்டு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இந்த சர்வீஸ் தான் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஒரு கியூஆர் ஒன்று போட்டுட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ லிங்க்டின் ஐடியோ அதுக்கு ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, இமெயில் ஐடி கொடுத்துருங்க. ஸோ அது மாதிரி ஜஸ்ட் ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் எல்லாமே பண்ணிட்டேன் ப்ரோ, நான் போய் பேசவும் செஞ்சேன், விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்துட்டு வந்தேன், பட் எந்த காலுமே வரல அப்படின்னா ஃபாலோ அப் பண்ணணும். அவங்க கிட்ட திரும்ப கனெக்ட் பண்ணி என்ன ப்ரோ ஆச்சு, நம்ம பேசணுமே, எதனா அப்டேட் இருக்குங்களா, எதனா பிளான்ஸ் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் ஃபாலோ அப் தெம். வெதர் யூ ஆர் கனெக்டிங் இன் ஆன்லைன் ஆர் யூ ஆர் கனெக்டிங் இன் ஆஃப்லைன், மேக் அ ஃபாலோ அப் தெம். ஓகேங்களா? ப்ரோ நான் தான் விசிட்டிங் கார்டு கொடுத்து வந்தேன், பட் எங்களுக்கு அவர் நம்பர்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சின்ன ஒரு மேனர்ஸ் என்னன்னா, ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்கும்போது யூ ஷுட் கெட் இட் ரிட்டன். அவங்களோட விசிட்டிங் கார்டு இல்லை அவங்களோட கான்டாக்டோ யூ ஷுட் கெட் ரிட்டன். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது கண்டிப்பாக இது பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க்கிங் வந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற சில ஸ்டெப்ஸ். ஸோ இதில் நீங்கள் போயிட்டு எதை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் முக்கியமான 2 விஷயம் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங் சொன்ன அந்த 3 விஷயத்த மட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு ஸ்கில்ல எடுத்துட்டு அந்த ஸ்கில்ல பில்ட் பண்ண பாருங்க. அடுத்து வந்து மற்ற சேம் மைண்ட் செட் இருக்க பீப்புள், ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க சோஷியல் சர்க்கிளை வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்க. ரிசர்ச் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஆன்லைன் ப்ரெசன்ஸை பில்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த 4 விஷயத்தையும் வந்து நீங்க ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்றீங்களோ, பிசினஸ் விசிட்டிங் கார்டு பண்றீங்களோ, இதெல்லாம் தவிர்த்து இந்த 4 விஷயத்த கன்ஃபார்மா பண்ணுங்க. கிளியரா? ஓகே, நெட்வொர்க்கிங் இப்படிதான் பண்ணணும். இது தவிர்த்து இதுக்கு வேற வழியெல்லாம் இருக்கலாம் அப்படிலாம் இல்லை, கண்டிப்பா இல்லை. நெட்வொர்க்கிங்னா என்ன? கம்யூனிகேஷன். யூ ஆர் கோயிங் டு கனெக்ட் வித் த பீப்புள். ஸோ அதை வந்து இப்படிதான் பண்ணி ஆகணும். யூ ஷுட் கெட் அவுட் ஆஃப் யர் கம்ஃபர்டபுள் ஜோன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் போக போக உங்களுக்கு பழகிருச்சுன்னா யூ வில் பி வெரி கான்ஃபிடென்ட். அதுக்கு மேல வந்து யாருன்னா உங்ககிட்ட வந்து அவங்க பேசணும் இல்லை, நீங்க போய் பேசுவீங்க அதுக்கப்புறம். ஓகேங்களா? ஸ்டார்டிங் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து பேசுறதோ, இல்லை நம்மள என்ன தப்பா நினைச்சிட போறாங்க, இல்லை நம்ம பேசுற இங்கிலீஷ் வந்து மொக்கையாகிட போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுலாம் எல்லாமே இருக்கும் தான் அப்படிதான். ஆனா அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும்போது யூ வில் கெட் கான்ஃபிடன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனோம் அப்படின்னா, ஓகே நெட்வொர்க்கிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கத்துக்கினாச்சு. அடுத்து வந்து ஃப்ரீலான்சிங்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்சிங் பண்றதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நீங்க எதுக்காக ஃப்ரீலான்சிங் பண்றீங்க? ஆக்சுவலி ஆளாளுக்கு ஒரு ரீசன் இருக்கும். எனக்கு வந்து ஒரு பெரிய ஆளாகணும், என்னோட பிராண்ட் விசிபிலிட்டி அதிகமாகணும், எனக்கு ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்கணும், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஆர்எல்ஸ் எனக்கு இன்னும் நிறைய மணி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ரீசன் இருக்கும். நீங்க எதுக்கு ஆக்சுவலி ஃப்ரீலான்சிங் ஆரம்பிக்கிறீங்க? ஸோ ஃப்ரீலான்சிங் நீங்க சொன்ன மாதிரி வந்து மணி, இதுதான் வந்து 90% வந்து மணி தான் இதோட மெயின் பேஸா இருக்கும். ஒரு ஃப்ரீலான்சிங் ஏன் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் அன் சைடு இன்கம். ஓகேங்களா? நீங்க ஒர்க் பண்றீங்க, ஆர் ஃபுல் டைம் ஃப்ரீலான்சர்ஸும் இருக்காங்க, இட்ஸ் சைட் கிக். ஓகேங்களா? நீங்க அதில் மணி ஏர்ன் பண்ணது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கும். ஸோ மணி ஏர்ன் பண்றதுக்கு வந்து ஆக்சுவலி ஏர்ன் பண்றதை தவிர்த்து யூ ஹேவ் டு அட்ராக்ட் த மணி. மணியை வந்து ஏர்ன் பண்ணுறத விட அட்ராக்ட் த மணி. அதாச்சும் நீங்க வந்து அந்த மணியை ஏர்ன் பண்றதை விட உங்களை பார்த்து யூ ஹேவ் டு கெட் த கிளைண்ட்ஸ். நீங்க அந்த மணியை வந்து அட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃப்ரீலான்சிங்ல வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. யூ ஹேவ் டு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி, யூ ஹேவ் டு நெட்வொர்க் வித் த பீப்புள். நெக்ஸ்ட் இஸ் யூ ஹேவ் டு கெட், எப்படி சொல்றேன்னா வந்து இப்போ நீங்க வந்து ஒரு ஃப்ரீலான்சர் இருக்கீங்கன்னா நீங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு நாலேஜ் ப்ரொவைட் பண்ற அளவுக்கு இருக்கணும். ஓகேவா? அப்பதான் வந்து ஓகே ஹி இஸ் an expertise in that. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வரும். அப்போ ஸ்டார்டிங் ஒரு பிகினரா இல்லைன்னா ஒரு ஃப்ரெஷரா வந்து ஒரு ப்ராஜெக்டே எடுக்க முடியாது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பா ஒரு ஃப்ரெஷரா பிகினரா வந்து நீங்க சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸை நீங்க எடுக்கலாம்.
பட் அதுக்கு வந்து ஒரு நேக்கு தெரியணும், அதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியணும் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நான் சொல்ல போறேன் இன்னைக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஃப்ரீலான்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்றேன். நீங்க வந்து என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே முடிவு எடுத்துருங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ப்ரொவைட் பண்ண போறேன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து ஒரு சர்வீஸா ப்ரொவைட் பண்றதுக்கு வந்து நியர்லி 1000 to 2000 மெம்பர்ஸ். நான் சொல்லிட்டு சென்னையில மட்டும் சொல்றேன், நான் ரொம்ப கம்மியான கவுண்ட் சொல்றேன். வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு ப்ராடான நீஷை வந்து ஒரு சர்வீஸா கொடுக்கறதுக்கு வந்து மெனி பீப்புள் தேர். ஸோ அதனால வந்து ஜஸ்ட் வந்து அதுல இருக்க சப்னிஷை வந்து எடுக்குங்க. எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நான் போஸ்டர் டிசைனிங் பண்ணுவேன், நான் சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன் பண்ணுவேன், நான் வந்து இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணுவேன், நான் வந்து வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் பண்ணுவேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன சர்வீஸ் பர்டிகுலரா நீங்க கொடுக்க போறீங்களோ, ஒரு 2-3 சர்வீஸா இருந்தாலும் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் சூஸ் தட். ஓகேங்களா? அதை சூஸ் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டடா சில சர்வீசஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன் நான் பண்ண போறேன், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் நான் சர்வீஸா கொடுக்க போறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் கண்டென்ட் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு பர்டிகுலரா நீங்க சோஷியல் மீடியால போஸ்ட் மட்டும் பண்ணி கொடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. அவங்க சோஷியல் மீடியாவை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங், கண்டென்ட் கிரியேஷன் தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா அது தெரிஞ்ச ஆள் யாருன்னா உங்க கூட இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து உங்க சர்வீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு டிசைட். ரிசர்ச் பண்ணி பாருங்க. எதுக்கு வந்து மார்க்கெட் அதிகமா இருக்கு, எதுக்கு நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பாருங்க. நான் சின்னதா வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். இது வந்து நான் பார்த்த வரைக்கும், பட் அது வந்து ரியாலிட்டி அப்படிலாம் தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு நிறைய பேர் வந்து நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் வந்து ஆன்லைன்ல வரணும்னு பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, சின்னதா ஒரு வெப்சைட், அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கூகுள்ல அவங்க ரிவ்யூஸ் ஆகும், இதுதான் அவங்க தேவை. ஸோ இந்த கிளைண்ட்ஸா பிடிச்சா அட்லீஸ்ட் ஒரு 10,000 to 15,000 ஈச் கிளைண்ட் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது சின்ன ஒரு விஷயம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கும் இப்போ நிறைய போயிட்டு இருக்கு. பட் சோஷியல் மீடியாவில் என்னன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடிட்டரோ இல்லைன்னா ஒரு கிராஃபிக் டிசைனரோ வந்து ஆக்சுவலி யூ ஷுட் நீட். நீங்க யாருன்னா ஒரு கனெக்ட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். மேபி எனக்கு ஃபியூச்சர்ல ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா ப்ரோ நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஆல்சோ மேக் தட். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இல்ல அப்படி ஒரு ஸ்மால் கிளைண்ட் வந்திருக்காங்க, நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மட்டும் பண்ண, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவங்களுக்கு பண்ணோம் அப்படின்னா நீங்களே எடுத்து டிசைன் பண்ணி டேக் டைம் டிசைன் நீங்களே ஃபுல்லா கூட நீங்க பண்ணிக்கலாம். யூ ஆர் கோயிங் டு கெட் தி ஆல் தி மணி. ஓகேங்களா? ஸோ அதனால எதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நீஷ்ல வந்து உங்க ஸ்கில்ஸ் வந்து பில்ட் பண்ணுங்க. இட் கேன் பி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுவா இருந்தாலும் அந்த ஸ்கில்ல வந்து நீங்க எக்ஸ்பர்டைஸ் ஆனாதான் யூ வில் பி கிவிங் தி நாலேஜ் டு அதர்ஸ் ஆர் யூ வில் பி கெட்டிங் கிளைண்ட்ஸ். எக்ஸ்பர்டைஸ் ஆகாம எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? சும்மா கிளைண்ட் ஏதோ ஒரு சாட் ஜிபிடில போட்டு எல்லாமே கிளைண்ட் அக்யூர் பண்ணிடலாம், பேசி அக்யூர் பண்ணிடலாம். ஆனா வேலை பண்ண தெரியல என்ன ஆகும்? கிளைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாரு. யூ ஆர் கோயிங் டு லூஸ் தட் ப்ராஜெக்ட். அதனால எந்த சர்வீஸ் பண்ண போறீங்களோ அதுல ஸ்கில்ஸை வந்து நல்லா பில்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து என்கேஜ் வித் கம்யூனிட்டிஸ். கம்யூனிட்டிஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த எஃபி ஆர் லிங்க்டின்ல போயிட்டு ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். திங்க் நான் எடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த குரூப்ஸ்ல சாரி எடுத்துக்கல. ஓகே, ஜஸ்ட் போய் லிங்க்டின் இல்லை ஃபேஸ்புக் நீங்க வச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக் ஒரு பெட்டர் ஆப்ஷன், லிங்க்டின் கூட ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆண்டர்பிரினர்ஸ் இந்த பாருங்க, ஆண்டர்பிரினர் குரூப்ஸ்னு இருக்கு. இல்லை பர்டிகுலரா வந்து சென்னை ஆர் சம்திங் இருந்தா ஒன்று சர்ச் கூட பண்ணிக்கோங்க. ஓகே, இந்தியா பேஸ் பண்ணி சிலது இருக்கு. சென்னை ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இது மாதிரி சம்திங் ஒரு அதர் இந்த மாதிரி குரூப்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு அதில் உங்களால போஸ்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. போஸ்ட் பண்ண முடிஞ்சா உங்களோட சர்வீசஸை வந்து அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. உங்களோட நாலேஜ் நீங்க உங்க லிங்க்டின் போஸ்ட்லயே உங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல நீங்க போஸ்ட் பண்ணீங்க பாத்தீங்களா, அதை அப்படியே ஒரு காப்பி எடுத்து இது மாதிரி குரூப்ஸ்லயும் போஸ்ட் பண்ணுங்க. இல்ல போஸ்ட் பண்ண இது மாதிரி கம்யூனிட்டிஸ்ல எங்கேஜ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு டைம்ல ஏதோ ஒரு பர்சன் வந்து உங்க நோட்டீஸ் பண்ண போறாங்க. அந்த நோட்டீஸ் பண்ற பர்சன் மூலியமா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஆனா கம்யூனிட்டி கூட எங்கேஜ் பண்ணுங்க. அண்ட் கம்யூனிட்டி கூட எங்கேஜ் பண்றதுக்கு இன்னொரு வழி கூட இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன லிங்க்டின்ல வந்து இந்த
இந்த லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸ் இதை பேஸ் பண்ணி ரன் ஆகிற ஒரு அல்காரிதம். ஸோ அதனால வந்து நீங்க கமெண்ட்ஸ் பண்ணும் போதோ, நீங்க ஒரு போஸ்ட்டை நீங்க லைக் பண்ணும் போதோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அது காட்ட போது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு காட்ட போகுது. ஸோ அதனால உங்க நெட்ஒர்க்கை பில்ட் பண்றதுக்கு இன்னொரு பெரிய சான்சஸா இருக்கும் அது. ஸோ அதனால கம்யூனிட்டிஸ் கூட எங்கேஜ் ஆக கத்துக்கோங்க. நீங்க வந்து ஜென்யூனா வந்து ஏதோ ஒரு பர்சன் வந்து இங்க ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க செலிப்ரேட் பண்றீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் போய் ஒரு கமெண்ட் டச் போட்டுருங்க. ஓகே, ஆல் த பிளஸ்ட் அது மாதிரி சம்திங் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுனா ஒன்று பண்ணுங்க. பண்ணும்போது யூஆர் கெட்டிங் மோர் விசிபிலிட்டி. உங்க ப்ரொஃபைல் நல்லா விசிபிள் ஆகுது. விசிபிள் ஆக ஆக வந்து உங்க நெட்ஒர்க் பில்ட் ஆகும். ஓகேவா? அதனால கம்யூனிட்டிஸ் வந்து நிறைய பில்ட் பண்ண கத்துக்கங்க. எங்கேஜ் வித் கம்யூனிட்டிஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சில ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் இருக்கு. நான் அந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட் வந்து அந்த டாக்குமெண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். எல்லாரும் திரும்ப அந்த டாக்குமெண்ட்டுக்கு வாங்க. அந்த டாக்குமெண்ட் லிங்க் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க. எல்லாரும் டாக்குமெண்ட்டுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இங்க வந்து சில கம்யூனிட்டிஸ் சில வெப்சைட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபைவர், freelancer.com, அப்வொர்க், பீப்புள் பவர், டாப்டெல், guru.com. ஸோ இதுல எல்லாமே வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல போயிட்டு நீங்க வந்து உங்க ப்ரொஃபைல் வந்து ஒரு ஃப்ரீலான்சரா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன சர்வீஸ் முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டு தென் டேக் திஸ். ஓகே. ஸோ இதுல போட்டாலே கிடைச்சிருமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பா இல்லை. இதுலயே வந்து நீங்க சில பேர் கிளைண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கிக்ஸ் மாதிரி போடுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி போடுவாங்க. நீங்க வந்து உங்க ப்ரொபோசல் அதுல கொடுத்து ஓகே நான் இந்த ரேட்டுக்கு இதை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொஃபைல்ஸ் ஆச்சு இந்த 1 2 3 4 5 6 இந்த 6 வெப்சைட்ஸ்லயும் வந்து அட்லீஸ்ட் ஒரு ப்ரொஃபைல் ஆச்சு மேக் பண்ணி வச்சுங்க. மேக் பண்ணி வச்சுட்டு ஃபர்தர் ஆன் வி கேன் டூ தட். ஓகே. ஸோ இந்த 6 வெப்சைட்ஸும் வந்து இந்த டாக்குமெண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். லிங்க் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நாங்கள் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஆஸ்க் டு ரீஷேர் த லிங்க் நவ். ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப், கிரியேட் அ பர்சனல் வெப்சைட் ஆர் போர்ட்ஃபோலியோ. நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரீ வெப்சைட் கிரியேட்டர் ஒன்று இருக்கு. ஸோ அதில் எப்படி நான் வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கிவ் அ கோ த்ரூ டு இட். நீங்க வந்து அந்த டூல் மூலமா யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் வெப்சைட் ஃபார் ஃப்ரீ. ஏன் வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிளைண்ட்ஸை ரீச் பண்ணும்போது, ஆர்எல்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸை ரீச் பண்ணும்போது, உங்களோட வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு லிங்க் இருந்தால் தான் ஓகே இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இஸ் ஹேவிங் அ பர்சனல் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்து அந்த வெப்சைட் பார்க்கும்போது அதில் ஜஸ்ட் நீங்கள் ஃபார்ம்லாம் எதுனா கொடுத்துருந்தீங்கன்னா சில பேர் வந்து டேரெக்டாக ஓகே உங்க நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க. சில பேர் வந்து எங்கன்னா வந்து they will put their contact and ask them to contact them. ஓகேங்களா? அதனால வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கிறது வந்து இப்போ யூஸ்ஃபுல்லா இல்லைனா கூட ஃபர்தர் ஆன் உங்களுக்கு ஃபியூச்சர் போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன் இப்போ. ஸோ எல்லாரும் வந்து கொஞ்சம் சீரியஸா பாருங்க. அண்ட் ஆல்சோ லேப்டாப்ஸ் இருந்தால் அதை ஜஸ்ட் ஆன் பண்ணி வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் லேப்டாப்ஸ்ல பண்றதுக்கு. மொபைல்ல ஐ திங்க் இது பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா மொபைல் நான் செக்கும் பண்ணி பார்க்கல, ஆப்ஸ் கிடையாது இருக்கு. ஜஸ்ட் குரோம்ல பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஒரு வெப்சைட் அனுப்புறேன், உங்களுக்கு சேட் பாக்ஸ் ஒரு வெப்சைட் அனுப்புறேன். ஜஸ்ட் ஓப்பன் தட் systemy.io அப்படின்னு சொல்லிட்டு சேட் பாக்ஸ் நான் அனுப்பியிருப்பேன். ஓகேங்களா? இந்த வெப்சைட் போனோம்னா இதுதான் அந்த இது காட்டும். ஸோ இதுல வந்து ஜஸ்ட் சைன் கொடுங்க. ஆர்எல்ஸ் வந்து எதுனா பாப்அப் வந்துச்சுன்னா அங்க வந்து உங்க இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. கெட் மை ஃப்ரீ அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா? கெட் மை ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுல வந்து உங்களோட இமெயில் போட்டுட்டு கெட் மை ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. உங்களுக்கு வந்து மெயில்ல வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி உங்க அக்கௌண்ட்டை நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த வெப்சைட் போங்க. வெப்சைட் போட்டு கெட் மை ஃப்ரீ அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பாப்அப் மை சம்திங் வரும். அங்க வந்து உங்க இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு உங்க இமெயில போயிட்டு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி உங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆக்குங்க. கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து systemy.ioல போயிட்டு அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன். உள்ள போயிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து கெட் மை ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இமெயிலை கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணா உங்களுக்கு ஒரு இமெயில் ஆக்டிவேஷன் லிங்க் வந்து உங்க வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். யூ வில் கெட் தட் டேஷ்போர்ட். ஓகேவா? அதை பண்ணி வச்சிருங்க. சப்போஸ் நான் பண்ணிட்டா நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அப்படின்னா டன் அப்படின்னு சொல்லிட்டு சேட் பாக்ஸ்ல போட்டுருங்க. ஓகே. ஓகே கைஸ்.
ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து டேஷ்போர்டு வந்து இப்படிதான் இருக்கும். மெயின் டேஷ்போர்டு இப்படிதான் வந்து உங்களுக்கு உள்ள ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இதுல வந்து எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி இது என்னன்னு நான் சொல்லிடுறேன். Systemy.io வந்து ஒரு டோட்டல் ஒரு எப்படி சொல்றேன்னா வந்து ஒரு ஆன்லைன் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம். இப்போ எக்ஸாம்பிள் இதுல வந்து நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம வந்து இல்ல நீங்க கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இமெயில்ஸ் இதுல இருந்து அனுப்பிக்கலாம். அண்ட் சில ஆட்டோமேஷன்ஸ் இதுல இருந்தே பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு, பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைன் சென்ட் பண்ணணும், இல்லை நீங்க ஒரு ஆன்லைன் கோர்ஸே நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா கூட இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு சேல் பண்ண. ஆச்சு மொத்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் மாதிரி இது. இது வந்து ஃபார் எவர் ஃப்ரீ தான் இது. இதுலயும் வந்து பிளான்ஸ் இருக்கு, ப்ரைசிங்ல சிலது இருக்கு. சப்போஸ் இல்ல லிமிடெட் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீல இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து பிளான்ஸ் போறதா இருந்தா ஐ திங்க் அரௌண்ட் $20-30 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அரௌண்ட் 2500 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அது கூட நீங்க மேக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. இல்லை நான் ஜஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் எனக்கு வேணும் அப்படின்னா ஃப்ரீலேயே ஆப்ஷன் இருக்குங்க. அது அதுலயே நிறைய பண்ணலாம் நீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இங்க வந்து ஃபனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேல லேபிள், டாப் லேபிள்ல ஃபனல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் நான் சொல்றேன். இங்க கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஒரு ஆப்ஷன் கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுத்துட்டு அந்த ஃபனலுக்கு வந்து எதுனா ஒரு நேம் வச்சுங்க. எக்ஸாம்பிள் நீங்க எது வேணா வைக்கலாம். உங்க நேம் கூட வைக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து சும்மா நான் டெஸ்ட்னு இப்போ வைக்கிறேன். வச்சுட்டு உங்க ஃபனல் கோல் என்னன்னு கேட்கும். பில்ட் அண்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஓகே, இங்க வந்து கரன்சி கேட்கும். எப்படின்னாலும் நீங்க ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்ண போறது இல்லை. பட் இருந்தாலும் வந்து ருப்பின்னு கொடுத்துட்டு இந்தியன் ருப்பி வரும், அதை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. செலக்ட் பண்ணிட்டு சேவன் கொடுத்துருங்க. இப்போ சேவன் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இங்க வந்து ஃபனல்ஸ்ல வந்து வந்துடும் அது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபனல் லிஸ்ட் இதுமே ஒரு டேஷ்போர்ட் வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? ஓகேங்களா? இங்க வந்து ஸ்குவீஸ் பேஜ்னு இருக்கும், தேங்க்யூ பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இன்ஆக்டிவ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்க வந்து எடிட் பண்ணக்கூடியது வந்து இந்த ஸ்குவீஸ் பேஜ்னு இருக்கு பாத்தீங்களா, இதான் நீங்க எடிட் பண்ணணும். ஏன்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ். ஓகே, இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ். ஸோ இதுதான் நீங்க எடிட் பண்ணணும். இங்க வந்து டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்கும். நீங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்க அந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டிசைன் ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, நம்ம ஃப்ரீலான்சிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் நோஷன் கன்சல்டன்சின்னு சொல்லிட்டு ஒரு பர்பிள் கலர்ல ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. ஸோ நான் ப்ரிவியூ பண்ணி காட்டுறேன் டெம்ப்ளேட்டை. ஸோ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இது மாதிரி ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், சாரி ரிவ்யூஸ்லாம் போடுற மாதிரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன பண்றோம் அதெல்லாம் கொடுத்துக்கிற மாதிரி ஜஸ்ட் சிம்பிள் அண்ட் நீட்டா இருக்கு. ஸோ அதனால நான் இந்த டெம்ப்ளேட் நான் எடுத்துக்கிறேன். செலக்ட்னு கொடுத்துருங்க. செலக்ட்னு கொடுத்துட்டு இங்க நேம் கேட்கும், சேம் யூஆர்எல் பாத் கேட்கும். யூஆர்எல்ல வந்து இங்க நம்பர்ஸ் தான் இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ்டா இருந்தா ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அதுல கஸ்டமைஸ்டா இருந்தா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு எடிட் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். எடிட் பேஜ்னு கொடுங்க. ஐ திங்க் ஓகே ஓகே கைஸ். ஸோ இது மாதிரி ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு வரும். இதுதான் வந்து சின்ன ஒரு வெப்சைட் பில்டர் மாதிரி ஒரு டேஷ்போர்டு. இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்க ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணும் போதே ஓகே, இது ஜஸ்ட் இந்த கேன்வா மாதிரி. கேன்வால போயிட்டு எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை போயிட்டு எடிட் பண்ணுவீங்க, சேம் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். நீங்க ஜஸ்ட் சாட் ஜிபிடி வச்சு நீங்க கண்டென்ட் ரெடி பண்ணி இதுல இது பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் சும்மா நான் எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு மேல இருக்க இந்த லேபிள் வேண்டாம் அப்படின்னா நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னு இதுக்கான செட்டிங்ஸ் வந்து இந்த லெஃப்ட் லேபிள்ல எனக்கு வரும். ஓகே ஓகே, நான் திரும்பவும் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே சொல்றேன். ஜஸ்ட் நான் ஸ்லோவாக சொல்றேன். ஓகே, நீங்க கிரியேட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களோட டேஷ்போர்ட் அதாச்சும் உங்க அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வந்துட்டீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு வரும். இங்க டாப் லேபிள்ல ஃபனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டாப் லேபிள்ல ஃபனல் அப்படின்னு ஃபனல்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரியேட்னு கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து எதுனா வந்து ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. உங்க நேமே கொடுத்துக்கோங்க. உங்க ஃபனல் நேம் தான், யாருக்குமே அதை காட்ட போறது கிடையாது. ஸோ சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு எது இதுவாகுமோ அந்த நேம் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பில்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபனல் கோல் சூஸ் பண்ணுங்க. ஃபனல் கோல் என்னன்னு கேட்கும். பில்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்க.
சூஸ் பண்ணிட்டு கரன்சில வந்து ருப்பின்னு கொடுத்துருங்க, இந்தியன் ருப்பி செலக்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு சேவ்னு கொடுத்துருங்க. ஃபனல்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து அந்த ஃபனல் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து இதுமே ஒரு டேஷ்போர்ட் ஒன்று வரும். அந்த ஃபனல்ஸை போய் கிளிக் பண்ணும்போது இதுமே ஒரு டேஷ்போர்ட் ஒன்று வரும். ஓகேங்களா? இதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட் எதுனா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது வந்து கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இதுமே ஒரு பர்பிள் கலர் டெம்ப்ளேட் வரும். ஃபர்ஸ்ட் நோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுமே ஒரு பர்பிள் கலர்ல ஒரு டெம்ப்ளேட் வரும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இங்க வந்து நேம் யூஆர்எல் பாத் அப்படின்னு கேட்கும். இதை விட்டுருங்க, லேட் ஆன் கூட இதை பார்த்துக்கலாம். எடிட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எடிட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். கிளியர்? எடிட் பேஜ் கொடுங்க. எடிட் பேஜ் கொடுக்கும் போது இது மாதிரி ஒரு டேஷ்போர்ட், இது மாதிரி ஒரு வியூவிங் இதுல வந்து இட் வில் கம். ஸோ இப்போ வந்து இதை எப்படி எடிட் பண்ணலாம் நான் சொல்றேன். இப்போ சப்போஸ் எனக்கு இந்த காலம் வேணாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறேங்க. ஓகே, மெனு ஐட்டம்ஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம். ஸோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்து ஓகே, ஏர் டேபிள் ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் சும்மா அங்கே என்ன ஒரு டெக்ஸ்ட் மாதிரி கொடுக்க போறேன் நம்மளுக்கு ஃப்ரீலான்சிங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்க வந்து நீங்க டெக்ஸ்ட் கொடுக்கணும். சாரி, இங்க வந்து நீங்க டெக்ஸ்ட் கொடுக்கணும். நான் வந்து சும்மா கெட் யுவர் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்க கீழே வந்து ஒரு செக்ஷன் இருக்கு. இங்க வந்து நான் சும்மா நீங்க ஆக்சுவலி சாட் ஜிபிடில போட்டு எல்லாம் எடுத்துங்க. நீங்க ரியல் டைம்ல பண்ணும்போது இப்போதைக்கு நான் சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இங்க வந்து சும்மா இதெல்லாம் நீங்களே அப்படியே போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க சாட் ஜிபிடில போட்டு பொறுமையா எடுங்க. நான் சும்மா உங்களுக்கு வந்து இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ அதனால நான் கெட் லீட் சூப்பர் சார்ஜ் வித் யுவர் சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ இங்க வந்து சும்மா நான் ஃபோன் சைஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். இங்கேயும் இதுவும் பெருசா இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி இதோட ஃபாண்ட் சைஸை நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் நீட்டா இருக்கு. ஃபைன். ஸோ இங்க வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கு. ஸோ ஃபார்ம் பொறுத்த முன்னாடி இங்க வந்து மேபி என்னோட போட்டோ ஆர்எல்ஸ் வந்து நம்ம இது பண்ண ஒரு ஸ்டாக் போட்டோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சும்மா இங்க கிளிக் பண்ணும்போது எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ல நிற்கும். இங்க வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க ஆக்சுவலி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படியே டிராக் பண்ணி எடுத்து வந்து இங்க வச்சிருங்க. இங்க கிளிக் பண்ணி இந்த எம்டி ஸ்பேஸ்ல கிளிக் பண்ணா இந்த எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அங்க வந்து இமேஜ் அப்படியே டிராக் பண்ணி எடுத்து வந்து இங்க வச்சிருங்க. வச்சுட்டு இதுக்கான இந்த இமேஜை கிளிக் பண்ணணும். இங்க இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அங்க வந்து உங்க இமேஜ் அப்லோட் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் நேத்து நம்ம பண்ணோம் பாத்தீங்களா ஒரு ஸ்டாக் போட்டோ, அதை அப்லோட் பண்றேன். ஓகே, அப்லோட் பண்ணிட்டு இன்சர்ட்னு கொடுத்துருங்க. பாத்தீங்களா இது சேஞ்ச் ஆயிடும் அப்படி. ஓகே, ஃபைன் கைஸ். ஸோ இப்படிதான் வந்து இதுல எடிட் பண்ணக்கூடிய இந்த ஆப்ஷன். ஸோ நம்ம என்ன நீங்க மெயினா இந்த இதுல பாத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடில போட்டு இந்த கண்டென்ட்ஸா கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க. நான் சும்மா ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த இந்த இது வேண்டாம், இந்த எலிமெண்ட் வேண்டாம். ஸோ ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எதுவுமே ஒர்க் பண்ணது கிடையாது. ஸோ இது வேண்டாம், இந்த எலிமெண்ட் எடுத்துருங்க. இங்க வந்து நீங்க என்னென்ன சர்வீஸ் எல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. இந்த இந்த இமேஜ்லாம் எடுத்துட்டு சும்மா கூகுள்ல இருந்து ஒரு இமேஜ் எடுத்துட்டு இங்க வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டேட்டா மைக்ரேஷன் பதிலாக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இங்க வந்து போஸ்டர் டிசைனிங், இங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த வெப்சைட் அப்படியே மாத்துருங்க. மாத்திட்டு சம் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ், ஓகே இவங்க எல்லாரும் வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க, மேபி நீங்க இந்தியன் ஸ்டாக் போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல போட்டா இந்தியன்ஸோட ஸ்டாக் போட்டோஸ் கிடைக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து ரிவ்யூஸ் எழுதிருங்க. நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சும்மா நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீஸ் வந்து இவருக்கு இருந்து எடுத்தேன், என் கம்பெனி வந்து இவ்வளவு ப்ராஃபிட் பார்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்க மேக் பண்ணிக்கலாம். மேக் பண்ணிட்டு கேஸ் ஸ்டடீஸ்லாம் வேண்டாம். இந்த காலமை வந்து எப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த காலம் கிட்ட வரும்போது இங்க மேல டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தா அப்படியே டெலீட் ஆயிடும். ஓகே, ஸோ இது மாதிரி வந்து உங்க வெப்சைட்டை வந்து நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு சப்போஸ் ஒரு கிளைண்ட் கேட்கும் போது உங்க வெப்சைட்டை நீங்க கொடுக்கும்போது இட் வில் பி மோர் ஆத்தரைஸ்ட். ஓகே,
பெஸ்ட் இன்னொரு ஐடியா நான் என்ன சொல்லுவேன்னா, இங்க கெட் யுவர் பிசினஸ், இங்க கீழே ஒரு ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபார்ம் கிளிக் பண்ணா வெறும் இமெயில் மட்டும் தான் இருக்கு. நம்மளுக்கு இமெயில் மட்டும் பார்த்தா ஒரு ஃபோன் நம்பரும் அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும், அவங்க பிசினஸ் பத்தி கொஞ்சம் சொல்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? அப்ப என்ன பண்றீங்கன்னா, இங்க கிளிக் பண்ண உடனேயும் சேம் எலிமெண்ட் பாக்ஸ்குள்ள வந்துடும். இந்த எலிமெண்ட் பாக்ஸ்க்குள்ள வந்து கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஃபார்ம் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன இருக்கும்? ஃபார்ம் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இங்க டிராக் பண்ணி எடுத்து வந்துருங்க. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து இங்க ஃபோன் நம்பர் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். இதை கிளிக், இந்த பாக்ஸை திரும்ப கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா நீங்க அதுல என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அங்க வந்து இன்புட் டைப்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பரா, ஃபர்ஸ்ட் நேமா, கண்ட்ரியா என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபோன் நம்பரோட பாக்ஸ் வந்துருச்சு. ஓகே. ஸோ இமெயில், ஃபோன் நம்பரை வந்து நம்ம கிளைண்ட் கொடுத்துட்டு புக் ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்னு கொடுத்துறாருன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லீட் வந்துடும். ஓகே. இது வந்து மொபைல்ல எப்படி மொபைல்ல பார்க்க எப்படி இருக்கும், டெஸ்க்டாப்ல பார்க்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க கீழே பார்த்துக்கலாம். கீழே நல்லா வந்தீங்கன்னா இங்க கீழே வந்து ஒரு டெஸ்க்டாப் சிம்பிளும் ஒரு மொபைல் சிம்பிளும் காமிக்கும். மொபைல் சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சேம் வெப்சைட் வந்து மொபைல் வியூல எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இங்க வந்து எதனா சேஞ்ச் பண்ணணும், மொபைல் வியூல கொஞ்சம் பார்க்க ஆக்வர்டா இருக்கு, கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம். ஓகே. ஸோ முடிச்சுட்டு நான் இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சேவ் சேஞ்சஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோதாங்க கைஸ், இவ்வளோதான் வந்து இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இது. இங்க வந்து அவர் புக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்துறாரு பாத்தீங்களா அந்த வெப்சைட்ல. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும், அதுதான் தேங்க்யூ பேஜ். தேங்க்யூ பேஜும் நீங்க வந்து இதனா ஒரு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ரெஜிஸ்டரிங் ஃப்ரீ கன்சல்டேஷன், யூ வில் கெட் யுவர் மீட்டிங் லிங்க் இன் இமெயில் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பேஜ் எடிட் பண்ணும், நெக்ஸ்ட் வந்து தேங்க்யூ பேஜ் எடிட் பண்ணும். எடிட் பண்ணிட்டு அப்படின்னா நீங்க வந்து இந்த வெப்சைட் எங்க வேணா கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய வந்து இதில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் யாருன்னா ஃபார்ம் ஒரு அவங்க நேம் போட்டு கொடுத்துருக்காங்க, அது எங்க ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த கான்டாக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சாரி, இந்த கான்டாக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கான்டாக்ட்ஸ்குள்ள வந்துடும் அது. ஓகே. நம்மளோட கான்டாக்ட்ஸ் வந்து இங்க வந்துடும். நீங்களே கூட இங்க கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைன். இதுல வந்து இன்னும் ஆட்டோமேஷன்ஸ்லாம் இருக்கு, அது மேபி நீங்க யூடியூப் பார்த்து கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறம் வந்து எதனா ஆட்டோமேஷன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் யூடியூப் செக் பண்ணி யூ கேன் நோ. ஃபர்ஸ்ட் கிரியேட் த வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பேஜ் தேங்க்யூ பேஜை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுல மேலுமா என்ன பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆர்எல்ஸ் வந்து நீங்க கான்டாக்ட் கிடைச்சதுனாலே போதும், நீங்க வந்து டைரக்டா பேசி நீங்க கனெக்ட் ஆகிடலாம். கிளியர் வித் இட். லிங்க் வந்து இது ஃப்ரீ வெப்சைட்னால வந்து யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் லிங்க். ஓகேங்களா? நீங்க வந்து இவங்களோட டொமைன் லிங்க் தான் நீங்க எடுக்க முடியும். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃப்ரண்ட் பேஜ் அதாச்சும் ஃபனல்ஸ்குள்ள போயிடுங்க. ஃபனல்ஸ்குள்ள போயிட்டு நீங்க எந்த ஃபனல்ல நீங்க எடிட் பண்றியோ அந்த ஃபனல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து யூஆர்எல் பாத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். யூஆர்எல் பாத்ல உங்க இமெயில் ஐடி ஆர் நேம் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பீங்க. கொடுக்கலன்னா இங்க வந்து செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொடுக்கும் போது வந்து யூஆர்எல் பாத்ல வந்து உங்க நேம் வந்துடும். திங்க் நேம் ஆர் இமெயில் அட்ரஸ் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இமெயில் அட்ரஸ் வரும். யா, இமெயில் அட்ரஸ் வந்துடும். அதுக்கு பின்னாடி இருக்க சஃபிக்ஸ் மட்டும் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். சஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். ஆர் டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன் போதும். ஓகே. ஸோ இதை வந்து இதுதான் என்னோட லிங்க். ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணி நான் எங்க பேஸ்ட் பண்ணுமோ நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதை ஜஸ்ட் நான் சேட் பாக்ஸ்ல கூட நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ என்னோட நான் கிரியேட் பண்ண அந்த ஃபனல் பேஜோட லிங்க் அது. இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ. சப்போஸ் நீங்க வந்து இன்ஆக்டிவா வந்து 6 months மேல இந்த வெப்சைட்ல எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் நீங்க வந்து இந்த வெப்சைட் வந்து கூட பார்க்கல அப்படின்னாக்கா அது மட்டுமே இன்ஆக்டிவ் ஆயிடும். அக்கௌண்ட் அதுக்கப்புறம் வந்து டெலீட் ஆயிடும். ஸோ அதனால வந்து ஒரு 6 months மட்டும் ஆக்டிவா இல்லைனா மட்டும் அப்படி ஆகும். மற்றபடி லைஃப் டைம் வந்து லிமிடெட் ஃபீச்சர்ஸோட இந்த அக்கௌண்ட் ஃப்ரீ தான். ஓகேங்களா?
ஓகே, ஆக்சுவலி இதுல போட்டா சேஃபா இருக்குமா கிளைண்டோட? கண்டிப்பா சேஃபா இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இங்க வந்து பெருசா இந்த இது ஃபேமஸ் கிடையாது. பட் அப்ராட்ஸ்ல வந்து நிறைய ஃபேமஸ் இந்த Systemy.io வந்து. இங்க இந்த மாதிரி டூல் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ நீங்க இதுல மேக் பண்ணி இதுலயே ஒரு வெப்சைட் வச்சு உங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து உங்களோட வெப்சைட் அஃபோர்ட் பண்ண முடியல, ஒரு வெப்சைட் கிரியேஷன்ல உங்களால பண்ண முடியல அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து இது ஒரு வெப்சைட்டை நீங்க வச்சுக்கலாம். ஃபர்தர் ஆன் மூவ் ஆன் ஆகும்போது நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கிரியேட்டரை ஹையர் பண்ணி உங்களுக்கு ஒரு வெப்சைட் பண்ணிக்கலாம். ஓகே 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 கேஸ். இப்போ நெக்ஸ்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம கிளாஸ்க்கு வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ, ஐ மீன் ஒரு வெப்சைட் வந்து ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ யூஆர் ஆல் ரெடி நோ. ஸ்ட்ரெயிட்டா கிளைண்ட்டுக்கு போய் இப்போ ரீச் பண்ண வேண்டாம். ஸோ அது எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ ரீச் பண்றதுக்கு முன்னாடி வந்து சில இமெயில்ஸ் அண்ட் சில டாக்குமெண்ட்ஸ், சில மெசேஜஸ் வந்து நீங்க ரெடியா வச்சுக்கணும். ஏன்னா வந்து அவங்க கிட்ட மெசேஜ் பண்றதுக்கோ இமெயில் பண்றதுக்கோ அந்த நேரம் பார்த்து நம்ம போயிட்டு டைப் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ரெடியா வச்சுக்கணும். ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இனிஷியல் மெசேஜ் ஃபார் கனெக்ஷன். ஸோ எப்படி ப்ரோ இந்த கிளைண்ட்ஸை போய் ரீச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து உங்களோட சோஷியல் சர்க்கிளை ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணி பாருங்க. அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா கோல்ட் ரீச் பண்ணுங்க. அதாச்சும் லிங்க்டின்ல வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்க லிங்க்டின் போயிட்டு மேல சர்ச் பார்ல நான் ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். இதை நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணிட்டு ஃபில்டர்ல வந்து பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஃபில்டர்ல வந்து பீப்புள்னு கொடுத்துட்டு இங்க கனெக்ஷன்ஸ்ல வந்து செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஏன்னா வந்து என் ஃப்ரெண்டோட கனெக்ஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அந்த மீனிங் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலி நீங்க நானும் ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா உங்களோட கனெக்ஷன் வந்து எனக்கு காட்டுற மாதிரி. ஓகே, ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை போட்டுட்டு பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் கொடுத்துட்டு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இங்க நிறைய பேர் வருவாங்க. இவங்க கிட்ட டைரக்டா கனெக்ட் பண்ணாதீங்க. கனெக்ட் பண்ணும்போது நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டும். சாரி, ஆட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டும். அது வச்சு கனெக்ட் பண்ணுங்க. சப்போஸ் கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு நிஜமாலே ஒரு பிசினஸ் வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொஃபைலுக்குள்ள போய் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். தென் அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் வந்து அவங்க பேஷனா கூட ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நிஜமாலே அவங்க ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு பிசினஸ் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த பர்சன் நான் எடுத்துக்கிறேன். பர்சன் எடுத்துட்டு நிஜமாலே ஒரு பிசினஸ் வச்சிருக்காங்க நான் பாக்குறேன். ஆண்டர்பிரினர் டைமண்ட்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. எதுவுமே அந்த பேஜ் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலிடா தெரியல. ஸோ வெளில வந்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஓகே, ஸ்ரீஹாம் மனோகரன். ஓகே, ஸோ இவர் ஆண்டர்பிரினர் ஐ திங்க். ஸோ இவர்கிட்ட கனெக்ட் பண்றதுக்கு நான் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கனெக்ட்னு கொடுத்துட்டு இங்க வந்து ஆட் அ நோட் டு யோர் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அங்க வந்து ஆட் அ நோட் அப்படின்னு கொடுத்துருங்க. சென்ட் வித்வுட் அ நோட்னு ஒரு ஆப்ஷன் சும்மா ரெக்வஸ்ட் மட்டும் கொடுக்குறது. அப்படி கொடுக்காம ஆட் அ நோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டா இங்க வந்து ஆட் அ நோட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஒரு மாசத்துக்கு 5 இன்விடேஷன்ஸ் வரைக்கும் நீங்க வந்து இது மாதிரி நோட் கொடுத்து ஆட் பண்ணிக்க முடியும். அதனால கிளியரா வச்சு ட்ரை பண்ணுங்க. ப்ரீமியம் ஐடி இல்லை அப்படின்னா வெறும் 5 கனெக்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் இதுமே ஒரு மெசேஜ் போட முடியும். அதனால ஏனோ தானோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நோட் போட்டு கொடுக்காம யார் வந்து நிஜமாலே உங்க கிளைண்டா இருப்பாங்க, அவங்க பிசினஸ் பண்ணாங்க, அந்த பிசினஸ் போயிட்டு பாருங்க. ஒருவேளை இந்த பிசினஸ்க்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமா, இல்ல இந்த பிசினஸ் ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு ஹெல்ப்லாம் தேவையில்லைன்னா விட்டுருங்க. அதை அவங்க பிசினஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எதுவுமே பண்ணாம இருக்காங்க, மேபி நான் அவங்களுக்கு ஐடியா கொடுத்தா அவங்களால பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் அவங்க கிட்ட இந்த நோட்டோட ரீச் பண்ணுங்க. இந்த நோட்டுக்கு என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் நம்ம டாக்குமெண்ட்குள்ள வந்துங்க. நான் டாக்குமெண்டோட லிங்கை வந்து நான் திரும்பவும் நான் அனுப்புறேன். நான் சப்போஸ் டாக்குமெண்ட் இருந்தா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் டாக்குமெண்ட் கொடுத்தோம் பாத்தீங்களா, அதோட லிங்க் நான் திரும்பவும் நான் அனுப்புறேன். ஓப்பன் பண்ணிடுங்க. அதை ரிசோர்ஸ் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் திரும்பவும் லிங்க் அனுப்பியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த லிங்க்டின் நோட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆல்ரெடி ஒரு ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க வந்துட்டு சாரி பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நேம் இருக்க இடத்துல அவரோட நேமை மட்டும் போட்டுருங்க. ஸ்ரீராம் மனோகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா, ஹாய் ஸ்ரீராம் மனோகரன், ஐ சி பொட்டன்ஷியல் ஆஃப் என்ஹான்சிங் யுவர் பிசினஸ் விசிபிலிட்டி. ஐ லவ் டு டிஸ்கஸ் சம் ஐடியாஸ் தட் வில் ஹெல்ப் யூ. லெட்ஸ் கனெக்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சென்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன்.
இவருக்கு வந்து இந்த நோட்டோட இந்த கனெக்ஷன் ரெக்வஸ்ட் சென்ட் ஆயிடுச்சு. அவர் அக்செப்ட் பண்ணாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெசேஜிங்ல வரும். அது அந்த மெசேஜ் நீங்க கொடுத்த மெசேஜோட அவரோட இது இங்க வரும். அக்செப்ட் பண்ணலன்னா எதுவுமே வராது. இவர் அக்செப்ட் பண்ணாரா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் மை நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. மை நெட்வொர்க் உள்ள கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கனெக்ஷன்ல வந்து உங்களோட கனெக்ஷன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு இங்க தெரியும். ஸோ எப்போ கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இங்க விசிபிள் ஆகும். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து நீங்க வந்து பொட்டன்ஷியல் ப்ராஸ்பெக்ட்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரோ அதை தேடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்னு சர்ச் பண்ணுங்க, சிஇஓன்னு சர்ச் பண்ணுங்க, ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க, கோ ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்து நீங்க லிங்க்டின்ல போய் சர்ச் பண்ணி பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் போட்டு சர்ச் பண்ணா யூ கேன் கனெக்ட் வித் தட் பர்சன்ஸ். ஓகே, கோ ஃபவுண்டர், ஃபவுண்டர், சிஇஓ, ஆண்டர்பிரினர், பிஸ்னஸ்மேன், பிஸ்னஸ் ஓனர். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் கீவேர்ட்ஸ் மாதிரி போட்டு இவங்க தான் பிஸ்னஸ்ல டெசிஷன் எடுக்கக்கூடிய பர்சன்ஸ். ஸோ இவங்க கிட்ட நீங்க ரீச் பண்ணி இது மாதிரி நான் ஃப்ரீலான்சிங் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து கனெக்ட் ரீச் பண்ணோம். சப்போஸ் இதுக்கு மேல வந்து அவங்க கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா, ஓகே கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்க சின்னதா ஒரு இனிஷியல் மெசேஜ் அனுப்பணும் அவங்களுக்கு. சப்போஸ் கனெக்ட் ஆயிட்டாங்க இல்லைன்னா வந்து உங்க பர்சனல் ரிசோர்ஸ் மூலமா கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க இனிஷியல் மெசேஜ் அனுப்பணும். என்ன அனுப்பலாம்னு சொல்லிட்டு அதோட ஃபார்மேட்டையும் நான் வந்து நம்ம டாக்குமெண்ட்ல கொடுத்துருக்கேன். நம்ம டாக்குமெண்ட் அதனால தான் ரொம்ப யூஸ்ஃபுல். அந்த லிங்க் வந்து எங்கன்னா சேவ் பண்ணி வச்சுங்க. அந்த ஃபார்மேட்டையும் நான் இங்க கொடுத்துருக்கேன். இங்க இனிஷியல் மெசேஜ்னு பாருங்க, ஹாய் நேம், அவங்க நேம் போட்டுட்டு தேங்க்ஸ் ஃபார் கனெக்டிங், ஐ ஹவ் ரிவ்யூட் யுவர் பிஸ்னஸ், அவங்களோட பிஸ்னஸ் நேம் என்னன்னு சொல்லிட்டு போட்டுருங்க அந்த இடத்துல. And identified some areas where improvement could significantly enhance your visibility and reach. I would love to offer you a free marketing consultation. நீங்க என்ன சொல்றீங்கன்னா உங்க பிசினஸ் சூப்பரா இருக்கு, ஸோ உங்களோட இன்னும் ரீச் எடுத்துன்னு வரதுக்கு நான் ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டிங் கன்சல்டேஷன் கொடுக்குறேன். உங்களோட டைம், உங்களோட ஒரு குவிக் கால் ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம், நீங்க எப்போன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இனிஷியல் மெசேஜ் மூலமா கேட்குறோம். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் மெசேஜ்லேயே உங்களோட நேமு, இமெயில், ஃபோன் நம்பரு, நம்ம பண்ண வெப்சைட்டு, லிங்க்டினோட ப்ரொஃபைலோட ஐடி, ஸோ இது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த மெசேஜ் வந்து அனுப்பிடுங்க அவங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெசேஜ் அனுப்பிடுங்க. அவங்க சப்போஸ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணா நீங்க டேரக்டா அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் மேக் பண்ணி ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி நீங்க கேட்டு வாங்கிட்டு யூ கேன் மேக் அண்ட் கால் மீட்டிங் ஆர் டைரக்ட் வர்ச்சுவல் மீட்டிங், எனிதிங். அது வந்து உங்ககிட்ட அதுக்கப்புறம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த மெசேஜ் இனிஷியல் மெசேஜ் அவங்க ரிப்ளை பண்ணல அப்படின்னா ஒரு 3 days வெயிட் பண்ணுங்க ரிப்ளை பண்றதுக்கு. ஏன்னா வந்து சில பேர் சாட்டர்டே சண்டேஸ் வந்து லிங்க்டின் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால ஒரு 3 days வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு இன்னொரு ஃபாலோ அப் மெசேஜ்மே அனுப்புங்க. Hi, I hope you're doing well. I wanted to follow you on my previous message about offering free marketing consultation to your business visibility. ஸோ திரும்ப ஒரு ஃபாலோ அப் பண்றமே, என்ன ப்ரோ என்ன ஆச்சு, இதுமாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நோட் போட்டு அனுப்புறீங்கன்னா அவங்க கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு இனிஷியல் மெசேஜ் ஒன்று அனுப்புறீங்க. இனிஷியல் மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட்டிங் கன்சல்டேஷன் பண்ண வேண்டியது உங்க வேலை. அவங்களுக்கு என்ன மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்றது வந்து உங்க வேலை. ஓகேங்களா? நான் சும்மா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு, அவர் வந்து ஒரு ப்ரொபோசல் கேட்கிறாரு அப்படின்னா கீழே அதே டாக்குமெண்ட்ல வந்து ப்ரொபோசல் கொடுத்துருப்பேன் நான். இந்த ப்ரொபோசல் போட்டு அனுப்பிடுங்க. ஓகேங்களா? இங்க வந்து நீங்க என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. கீழே வந்து டைம் லைன் சொல்லிட்டு விஷயம், டைம் லைன்னா ஒன்றும் இல்லை, இந்த மந்த் இந்த டேட்ல நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க. காஸ்ட் எஸ்டிமேட் வந்து நீங்க எவ்வளவு காஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இதுதான் வந்து ப்ரொபோசலோட ஃபார்மேட். இதையும் எங்கன்னா சேவ் பண்ணி வச்சுங்க. ப்ரொபோசல்ஸ் வந்து கண்டிப்பா வாட்ஸ்அப்ல அனுப்பக்கூடாது, இமெயில்ஸ்ல தான் அனுப்பணும். ஸோ ப்ரொபோசல் அனுப்பிட்டோம் ப்ரோ. ப்ரொபோசல் அனுப்புனதுக்கு அப்புறம் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னா ஒரு ஃபாலோ ப்ரொபோசலுக்கு என்ன டெம்ப்ளேட் இருக்குமோ அதை நான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி நான் ஒரு டெம்ப்ளேட் ஒரு ப்ரொபோசல் அனுப்பியிருந்தேன் இந்த டைம்ல, நீங்க அதுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணல, நான் எதனா உங்களை அசஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபார்முலா கேட்குற மாதிரி. ஸோ அவங்களுக்கு எப்படி ப்ரோ காஸ்டோட கொட்டேஷன் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். இதை வந்து தனியா அப்படியே காப்பி பண்ணி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல வந்து தனியா பேஸ்ட் பண்ணிட்டு அனுப்புங்க. இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா எக்ஸாம்பிள் உங்களோட இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் கிளைண்டோட இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் வந்து என்ன சர்வீஸ் பண்ண போறீங்க, அந்த சர்வீஸ் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஏதாச்சும் அதுல என்னென்ன பண்ண போறீங்க, அதோட குவான்டிட்டி ஏதாச்சும் 1 கொடுத்துருங்க.
டோட்டல் அதோட நீங்க எவ்வளவு காஸ்டிங் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அண்ட் டோட்டலா டிஸ்கவுண்ட் என்ன நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டு பேமெண்ட் டேர்ம்ஸ் எப்போ இதை பேமெண்ட் பண்ணோம், 50% வந்து இந்த டேட்குள்ள பண்ணோம், 50% வந்து இந்த டேட்க்கு அப்புறம் பண்ணோம், இந்த இந்த கான்ட்ராக்ட் வந்து எத்தனை டேஸ்க்கு வேலிடு, நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் இந்த ப்ரொபோசல் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி இதுல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பண்ணிட்டு கிளைண்ட்டுக்கு வந்து ப்ரோ இதுதான் என்னோட கொட்டேஷன், உங்களுக்கு ஓகேவா இருந்தா ஜஸ்ட் வந்து அந்த டாக்குமெண்ட்லயே சைன் போட்டு அனுப்பிடுங்க. சைன் போட்டுனா வர்ச்சுவல் சைன் மை அதெல்லாம் ஜஸ்ட் உங்க நேம் கூட மென்ஷன் பண்ணிட்டு நீங்க அனுப்பிடுங்க. ஆர்எல்ஸ் அவருக்கு அதெல்லாம் பண்ண தெரியல அப்படின்னா ப்ரோ நான் உங்களுக்கு வந்து கொட்டேஷன் அனுப்பியிருக்கேன், நீங்க ஜஸ்ட் உங்க மெயில்ல ரிப்ளை மட்டும் பண்ணிடுங்க, அக்னாலஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை மட்டும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அனுப்பிக்கலாம். ஓகே ஓகே கேஸ். இப்போ வந்து கொட்டேஷன் அனுப்பியாச்சு, கொட்டேஷன் ஓகேவும் சொல்லிட்டாரு. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சு. நீங்க ஸ்ட்ரெயிட்டா ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் போடணும். கான்ட்ராக்ட்னா என்னன்னா ஒரு லீகல் அக்ரிமெண்ட் மாதிரி உங்களுக்கும் அந்த சர்வீஸ்க்கும் அந்த கிளைண்ட்டுக்கும். ஏன் இதை போடணும் அப்படின்னா சப்போஸ் அந்த கிளைண்ட் வந்து என்ன பேமெண்ட் பண்ணல அப்படின்னா இதுதான் உங்களோட இருக்க ப்ரூஃப், நீங்க சர்வீஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருக்க ப்ரூஃப். ஸோ அதனால வந்து ஒரு கான்ட்ராக்டோட ஃபார்மேட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் இன்னும் கொஞ்சம் பெருசா கூட ஆக்கிறேன். இங்க வந்து கிளைண்டோட கிளைண்டோட இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் உங்களோட இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சர்வீஸ் கொடுக்க போறீங்க, அதோட காம்பன்சேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் இருக்கும். இல்ல பிராக்கெட்ஸ்ல இருக்கிறத மட்டும் நீங்க எடிட் பண்ணிட்டு நீங்களும் ஒரு சைன் போடுற மாதிரி இருக்கும், அவங்களும் ஒரு சைன் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து லீகலா வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு ஒரு லீகலா வந்து ஒரு சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளியர்? ஸோ சர்வீஸ் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் இல்லாம வந்து எந்த சர்வீஸும் பண்ணாதீங்க. சப்போஸ் பேமெண்ட்ல என்ன டிலே ஆச்சு, பேமெண்ட்ல வந்து அவங்க ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி பண்ண பாக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க ஒரே ப்ரூஃப் வந்து இந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் மட்டும்தான். ஓகே கிளியர்? ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்மெட்ஸ்லாம் எப்படி எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொட்டேஷன் ப்ரைசிங் நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ எவ்வளோ ப்ரோ ப்ரைசிங் பண்ணலாம் நான் கொடுக்குற சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆவரேஜா ஒரு ப்ரைசிங் சொல்றேன். ஜஸ்ட் சோஷியல் மீடியா சர்வீசஸ் வெறும் இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக் இது மட்டும் பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன ப்ரைஸ் அப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னா பர் போஸ்ட் ப்ரைசிங் கோஸ்ட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வீக்கு வந்து வீக்லி வந்து 3 போஸ்ட் அப்படின்னா ஒரு ப்ரைசிங், வீக்லி வந்து 5 போஸ்ட் அப்படின்னா ஒரு ப்ரைசிங். ஏன்னா வந்து உங்களுக்கு 3 போஸ்ட்டுக்கு பண்ற வேலை வந்து கம்மியா இருக்கும், 5 போஸ்ட்டுக்கு பண்ற வேலை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைசிங் பண்ணணும். நான் என்னோட ப்ரைசிங் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ வில் நாட் ரிவீல் இட் ஃபுல்லி, பட் சும்மா ஒரு ரேஞ்ச் மாதிரி நான் சொல்றேன். 3 போஸ்ட் பர் வீக்குக்கு வந்து அரௌண்ட் 12,000 to 18,000 ஐ வில் கெட் சம் அமௌண்ட். ஃபார் இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி போஸ்ட் தான் போட போறேன். ஸோ அது பண்றதுக்கு வந்து அரௌண்ட் 12,000 to 18,000 மேபி பண்ணுவேன். 5 போஸ்ட் பர் வீக் அப்படின்னா 15 to 25 ஐ வில் டேக் சம் ஆர் அதர். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நான் அதில் எடுத்துப்பேன். ஆர்எல்ஸ் நீங்க வந்து ஒரு எஸ்இஓ பண்ண போறீங்க, இல்லை நான் மொத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் பார்த்துக்க போறேன் அப்படின்னா நான் மொத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் பார்த்துக்கும் போது நான் வெப்சைட் கிரியேட் பண்ணணும், எஸ்இஓ பண்ணணும், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணணும், கூகுள் பிஸ்னஸ் ரெடி பண்ணணும், மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணணும். இது எல்லாமே சேர்ந்த மாதிரினா நீங்க அட்லீஸ்ட் ஒரு 30 to 40,000 ஆர் 30 to 50,000 சம்பளத்தை நீங்க ரேஞ்ச் எடுத்துக்கலாம். நான் பண்ணி தரேன் சார், இது எல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேக் கிளியர் நான் இந்த டெலிவரபிள்ஸ் மட்டும் தான் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிளைண்டோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம எப்படி சொன்னா நம்ம கொடுக்க அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து மேக் கிளியர் நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த டெலிவரபிள்ஸ் தான், இத்தனை போஸ்ட் தான் நான் இந்த கொடுக்க போறேன், எஸ்சிஓல வந்து இந்த ஒர்க்ஸ் பண்ண போறேன், கூகுள் பிசினஸ்ல இது ஆப்டிமைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் மேக் கிளியர் தட் இந்த டெலிவரபிள்ஸ் தான் கொடுக்க போறேன், இதோட காஸ்டிங் வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் காஸ்டிங் கொடுக்கும்போது எப்பவுமே வந்து நீங்க நினைச்ச காஸ்டிங் விட ஒரு 20% ஹையரா கொடுங்க. ஏன் 20% நான் ஹையரா கொடுக்க சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து கிளைண்ட் வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க. நெகோஷியேட் பண்ணும்போது ஓகே ப்ரோ உங்களுக்காக ஒரு 20% நான் இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20% நீங்க அங்க இது பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா உங்க ப்ராஃபிட்ல இருந்து நீங்க முடிவு பண்ண அமௌண்ட்ல இருந்து யூ ஷுட் நாட் கம் டவுன். ஜஸ்ட் ஒரு 20% ஹையரா கொடுத்துட்டு நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லுங்க ப்ரோ நெகோஷியபிள் தான், சப்போஸ் உங்களுக்கு காஸ்ட் ஓகே நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஓகே ப்ரோ நீங்க வந்து இவ்வளவு சொல்றீங்க, உங்களுக்காக மட்டும் நான் ஒரு 20% டிஸ்கவுண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க பண்ணீங்கன்னா கிளைண்ட் கிட்டயும் வந்து யூ வில் கெட் அ குட் இம்ப்ரெஷன்.
ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வந்து மேக் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இப்படிதான் வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட ரீச் பண்ணோம். ரீச் பண்ணிட்டு அவங்க கிட்ட ப்ரோபோஸ் சாரி ஒரு சர்வீஸ்ல நீங்க 2 பேரும் இறங்கும்போது யூ ஹேவ் டு மேக் தீஸ் மச் ஸ்டெப்ஸ். அண்ட் ரீச் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அப்படின்னு சொல்றது வந்து அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து எப்படி எடுக்கலாம், ரொம்ப கஷ்டமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் தான். பட் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு எஃபர்ட் போட்டு ரீச் பண்ணா கண்டிப்பா கிடைக்கலாம். ஸோ ஜஸ்ட் சின்ன சின்ன மெத்தட்ஸ் நான் சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன மெத்தட் சொல்றேன் நான். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை வந்து நீங்க எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க சர்க்கிள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து உங்க சர்க்கிள் வந்து செம்ம பவர்ஃபுல்லா இருந்து. நான் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்டோரி நான் சொல்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு தான். என்னோட ஃப்ரெண்டோட பிசினஸ். ஒரு சின்ன பிசினஸ், அது ரொம்ப சின்ன பிசினஸ். அந்த பிசினஸ்க்கு வந்து நான் அப்பதான் மார்க்கெட்டிங்குள்ளேயே வரேன். எனக்கு வந்து மார்க்கெட்டிங் பெருசா சும்மா ஒரு கூகுள்ல ஒரு கோர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, அவர் என்ன சொன்னார்னா, ஓகே நம்ம எடுத்து பண்ணலாம், நீ சும்மா மார்க்கெட்டிங் மட்டும் உனக்கு தெரிஞ்சதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கினேன் அப்படின்னா, ஓகே நம்ம இவர்கிட்ட இருந்து காசு மணி ஏர்ன் பண்ண முடியாது. பட் நான் ஏன் அந்த ப்ராஜெக்ட் எடுத்தேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு பில்ட் மை போர்ட்ஃபோலியோ. நான் இந்த கிளைண்ட்டுக்கு வந்து இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கிளைண்ட் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணி அவங்க கிட்ட நான் மணி வாங்கிக்கலாம். கரெக்டா? அப்போ உங்க சர்க்கிளை ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு யார்கிட்டனா ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, இருக்க மாதிரி இருந்தா அவங்க கிட்ட இது மாதிரி இருக்கு, நீங்க உங்க பிசினஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணலாம், நான் ரெடி பண்ணி தரேன், நீங்க வந்து எனக்கு வந்து பே பண்ண வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஒரு மந்த் வந்து நீங்க எனக்கு எதுவுமே பே பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், 1 மந்த்துக்கு அப்புறம் என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க பே பண்ணுங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா வந்து வி கேன் டூ சம் அதர் திங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. அந்த ஃப்ரீமியம் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுத்துட்டு தென் நீங்க காசு வாங்கிக்கிறது. இந்த ஜியோலாம் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க இதை வந்து ஃப்ரீயா கொடுத்து பாருங்க. இது வந்து எல்லாருக்கும் கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்க சோசியல் சர்க்கிள்ல ட்ரை பண்ணுங்க. சோசியல் சர்க்கிள்ல நம்பக்கூடிய ஆள் யாருன்னா இருந்தாங்க, இஸ் வெரி ட்ரஸ்டபிள் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சர்வீஸ் நான் பண்றேன், எனக்கு வந்து இந்த உங்க சைட்ல இருந்து இந்த ஹெல்ப் தேவை, இந்த போட்டோஸ் தேவை, இந்த வீடியோஸ் தேவை, இதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுங்க. இதெல்லாம் இந்த டெலிவரிஸ் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு யூ ஸ்டார்ட் மார்க்கெட்டிங் ஃபார் தம். ஏன்னா அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பெருசா வந்து இது ஏன் வரல, இது ஏன் இப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறது கிடையாது. யூ ஆர் கோயிங் டு பிராக்டிஸ் வித் தம். அவங்களுக்கும் வந்து ஒரு பிசினஸ் நடந்த மாதிரி ஆச்சு, நீங்களும் பிராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்க சர்க்கிள் ரீச் பண்ணிட்டு அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, இது மாதிரி பிசினஸ் இருந்தா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பொட்டன்ஷியல் ப்ராஸ்பெக்ட்ஸை வந்து நீங்க லிங்க்டின்ல ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆர்எல்ஸ் வந்து நான் கொடுத்த அந்த ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்ஸ்ல போயிட்டு யாருன்னா ஒரு கிளைண்ட் எதனா ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க் யாரா கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட போய் நீங்க ப்ரொபோசல் பண்ணி நீங்க கேட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் பிகினரா வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு திங்க் டு பில்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க ஆக்சுவல் கிளைண்ட்ஸ்லாம் பிடிக்கணும். அந்த ஃப்ரீமியமா நீங்க கொடுக்கறது கூட அந்த கிளைண்ட் வந்து நிஜமா சீரியஸா இன்ட்ரெஸ்டடா இருந்தா மட்டுமே நீங்க கொடுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சேம் ப்ரீமியம் சர்வீஸ் வந்து ஒருத்தங்க கிட்ட போயிட்டு நான் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு கிட்ட நான் இது பண்ணியிருந்தேன். ஸ்டார்டிங் டைம்ல தே ஹவ் பீன் சீரியஸ். தென் போக போக வந்து எனக்கு எந்த மீடியாவும் கிடைக்கல, எந்த வீடியோஸ் போட்டோஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ கேவ் அப் ஆன். பட் நான் பண்ண எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்டா போச்சாங்க. ஏன்னா வந்து அந்த கிளைண்ட் வந்து சீரியஸா இல்லை, அவர் வந்து எதனா ஒரு இஷ்யூல இருக்கலாம், அவர் பிஸியா இருக்கலாம், அவர் எதனா ஒரு இஷ்யூல இருக்கலாம். பட் மேக் ஷுவர் அந்த கிளைண்ட் வந்து நிஜமாவே நீங்க மார்க்கெட்டிங் பண்ணி தரீங்கன்னு சொல்லிட்டு சீரியஸா இருக்காரா, இல்ல சும்மா உங்ககிட்ட வந்து பண்ணிடலாம்ப்பான்னு சொல்லிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யூ ஸ்டார்ட் ஃப்ரீ சர்வீஸ் ஃபார் தம். ஓகே. அடுத்து வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லிங்க்டின் குரூப்ஸ் இருக்கும். லிங்க்டின் குரூப்ஸ் மாதிரி ஃபேஸ்புக்லயே போய் ஆண்டர்பிரினர் ஆர்எல்ஸ் வந்து பிசினஸ் குரூப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபேஸ்புக்லயும் சில குரூப்ஸ் வரும். அது மாதிரி குரூப்ஸ்ல போய் ஜஸ்ட் சோஷியல் மீடியால கேன்வால வந்து சும்மா டிசைன் பண்ணிடுங்க. நேற்று நம்ம பண்ணோம் பாத்தீங்களா 20% ஆஃபர் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு போஸ்டர் மாதிரி பண்ணிட்டு உங்க கான்டாக்ட் வந்து இதுல ஐ மீன் அது பேர் என்னது கேப்ஷன்ல கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க அது மாதிரி குரூப்ஸ்ல வந்து ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. போஸ்ட் பண்ணிட்டே போது எதுனா ஒரு அட்டென்ஷன் வந்து எங்கன்னா கிடைக்கும். ஸோ யூ வில் கெட் த கிளைண்ட் ஃப்ரம் தம். ஓகேங்களா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் நீங்க இது மாதிரி கிளைண்ட் வந்து நீங்க உங்க சர்க்கிள் எல்லாமே எக்ஸ்ட்ரா ரீச் பண்ணி கொடுத்துருக்கீங்க, பட் உங்களுக்கு வந்து எந்த போர்ட்ஃபோலியோவும் கிடையாது, நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரீயா கொடுக்காதீங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா ஃபுல்லா ஃப்ரீயா கொடுக்காம
ஜஸ்ட் இந்த ஒர்க் மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி தரேன் ப்ரோ. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு மீட்டிங் வச்சுட்டு வி கேன் கோ வித் பெய்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் சில விஷயங்கள் மட்டும் ஃப்ரீயா கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க எக்ஸ்டர்னல் கிளைண்ட் கிட்ட ட்ரை பண்ணிக்கலாம். உங்க சர்க்கிள் கிட்ட ஒரு மாசம் ஃப்ரீயாவே பண்ணுங்க, இல்ல வந்து ஒரு 2 மாசம் ஃப்ரீயாவே பண்ணுங்க. உங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கோங்க. பில்ட் பண்ணிட்டு அவங்கள வச்சு வேற கிளைண்ட்ஸ் எடுத்துக்கலாம். மேபி நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னா அவங்களே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ உங்களை ரெஃபர் பண்ணி விடலாம். இவர் தான் எனக்கு மார்க்கெட்டிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்து எனக்கு இவ்வளவு லீட்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட போய் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட் கிடைச்சாருன்னா ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து மேக் பண்ணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த லிங்க்டினை வந்து ஒரு மெயின் பார்ட்டா எடுத்தீங்க. லிங்க்டினை வந்து இப்போ ஆப்டிமைஸ் பண்ணுங்க. அங்க போயிட்டு சர்ச் பார்ல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட என்ன சர்ச் டேர்ம்ஸ் கொடுத்துமோ அதை கொடுத்து தேடுங்க. அண்ட் ஃப்ரீலான்ஸ் போர்ட்டல்ஸ் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த கிக்லயும் நீங்க போயிட்டு தேடலாம். ஓகேங்களா? ஸோ தேடிட்டு நான் ஒன்னே ஒன்று வந்து லாஸ்ட்டாக சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு பிகினர் ஃப்ரீலான்சரா இருக்கீங்க, இப்பதான் ஃப்ரீலான்சிங்குள்ளேயே போறீங்க அப்படின்னா உங்களோட கோல் வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றது இருக்கணும், நாட் மணி மேக்கிங். ஓகேங்களா? போர்ட்ஃபோலியோ அட்லீஸ்ட் உங்களோட 2 கிளைண்ட்ஸ் ஆச்சு இருந்தாதான் தென் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் மணி மேக்கிங். எடுத்த உடனே எனக்கு ஒரு 20,000 ருபீஸ் கிளைண்ட் 10,000 ருபீஸ் கிளைண்ட்ஸ்னா கண்டிப்பா முடியாது. ஃபர்ஸ்ட் பில்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஃப்ரீயா ஆஃபர் பண்ணியோ இல்லைன்னா வந்து நீங்க கத்துக்கிறமே எங்கன்னா இது பண்ணியோ ஃபர்ஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் மணி மேக் பண்ண யூ கேன் டேக் ஸ்டெப். ஏன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணப்போ ஓகே ஒரு கிளைண்ட் கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? அதை வச்சு நீங்க வந்து மேலும் மேலும் நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். கிளியர்? ஃபைன். ஸோ இப்போ நான் சொன்னதான் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். அண்ட் கிளைண்ட்ஸ் கிட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீச் பண்ணும்போது வந்து ஆஃபர் ப்ரீமியம் சர்வீஸ் நான் 1 மந்த் நான் ஃப்ரீயாக பண்ணி தரேன். நான் இந்த ஒர்க்ஸ் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி உங்களுக்கு மெட்டா ஆட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மெட்டா ஆட்ஸ் மட்டும் காஸ்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மெட்டா ஆட்ஸ் மட்டும் போட்டு விடுங்க. மேபி அந்த மெட்டா ஆட்ஸ்ல வந்து அவங்களுக்கு பிசினஸ் நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா உங்க மேல அவங்க நம்புவாங்க. ஓகே எனக்கு வந்து ரெவன்யூ வருது, அதனால நான் வந்து ஒரு சர்வீஸ் நான் இன்னும் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அவங்க கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் நாங்கள் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.